இந்த மாதம் நமக்கு அறுவடை என்கிற வார்த்தையை கருத்தை கொடுத்து 126 சங்கீதம் 5 வசனம் நினைக்கிறேன். அதில் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு என்ன செய்வார்கள். இந்த வார்த்தை வைத்து ஆண்டவர் நடத்தின எல்லா செக்ஷன்களிலும் இதை வைத்தே ஜெபிக்க கத்த கிருபை செய்தார். கடந்த வெள்ளிக்கிழமையிலிருந்தும் நீங்கள் தேவைப்பட்ட அந்த வார்த்தைகளை நமக்கு திரும்ப நம்ம இதில் இருக்கிறது அதை நீங்கள் போட்டு கேட்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். கண்டிப்பாக அந்த வார்த்தை கிரியை செய்யும். ஆமேன். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு கர்த்தர் அதிகாரத்தை தந்திருக்கிறார். அதிகாரத்தை பயன்படுத்தும் போது அறுவடை உண்டாகும். கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருடப்பட்டவைகள் திரும்பவும் நம்முடைய கரத்தில் வந்து சேரும்போது என்ன உண்டாகும்? அறுவடை உண்டாகும். ஆமேன். அதை குறித்து தியானித்தோம். நேற்று வெள்ளி பகலில் அதிகாரத்தை பயன்படுத்தும். நமக்கு அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். அதை பயன்படுத்தும் போது நம்முடைய கண்கள் அறுவடையை பார்க்கும். வெள்ளி மாலையில் திருப்பப்பட வேண்டியவைகள் திருப்பப்படும் போது அறுவடை உண்டாகும். தேவன் ஒவ்வொருடைய இருதயமும் அவருடைய கரத்தில் ஒரு நீர்க்கால்களை போல் இருக்கிறது. அவர் அதை திருப்புகிறவராய் இருக்கிறார். ஆமேன். சோதரி நமக்கு எதிராக திருப்பப்படுகிறதை அது சத்துருக்கு எதிராகவே திருப்புகிறார். ஆமேன் என்று ஓசியா புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை. ஆமேன். கோலியாத்து பட்டயத்தை எடுத்து கொண்டு வந்தது ஆமேன் தாவீதுக்கு தலையை சீவுவதற்காக. அவன் சொன்னான், கோலியாத்து, உன்னுடைய தலையை நான் வெட்டி ஆகாயத்து பட்சிகளுக்கு நான் போட போகிறேன் அப்படின்னான். ஆமேன். ஆனால் நடந்தது என்னவென்றால் அவன் கொண்டு வந்த பட்டயம் தாவீதுக்கு தலையை வெட்டுவதற்கு. ஆனால் நடந்தது என்னவென்றால் அவன் கொண்டு வந்த பட்டயம் அவன் தலையை துண்டாக்கி விட்டது. புரியல நினைக்கிறேன். ஆமே. பிரைஸ். ஆண்டவர் திருப்புகிறார். நமக்கு எதிராக செயல்படுகிற ஒவ்வொன்றையும் அதற்கு எதிராக திருப்புகிறார். அடுத்து சியோனின் சிறையிருப்பை அவர் திருப்பும் போது நம்முடைய சிறையிருப்பையும் திருப்புகிறார். இதெல்லாம் அறுவடையை கொண்டு வரும். ஆமே. நேற்றைக்கு பகலில் துதிக்கும் போது அறுவடை உண்டாகும் என்று துதிக்கிறதை குறித்து சொல்லி தியானித்து அதை கண்டிப்பாக நீங்கள் பகலில் அந்த வார்த்தையை கேட்கணும் என்று நான் விரும்புகிறேன். உங்களுக்கு தேவன் ஆசீர்வதிக்கப்படணும். நம்ம எக்காலத்தும் துதிக்க வேண்டும். சில பழைய காலத்து பரிசுத்தவான்கள் எல்லாம் அவர்கள் கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் ஆண்டவரை துதித்தார்கள். இழப்புகளிலே கர்த்தரை என்ன செய்தார்கள்? துதித்தார்கள். ஒரு ஆமேன். அப்படிதான் பாடல்கள் ஏற்றப்பட்டது. அதை குறித்து நான் நேற்றைக்கு சொன்னேன். இப்போ நான் டைம் எடுக்க விரும்பலை. அதே போல் நேற்றைக்கு மாலையில் மழை முன்மாறியும் பின்மாறியும் கர்த்தர் வருஷிக்க பண்ணுவார். அப்பொழுது களஞ்சியங்கள் தானியத்தால் நிரம்பும். அவர் மழையை பெய்ய பண்ணும்போது அறுவடை உண்டாகும். அடுத்து கண்ணீர் அறுவடையை கொண்டு வரும். நம்முடைய வாசித்த வசனத்திலே கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? கம்பீரத்தோ. நாம் ஒருபோதும் மனுஷனுக்கு முன்னாடி கண்ணீர் வடிக்கக்கூடாது. ஆமேன். தேவையை சொல்லியோ எந்த கண்ணீர் வடிக்கவே கூடாது. நமக்கு பாரமும் கஷ்டமும் வேதனை வந்தால் நான் தேவ சமூகத்தில் ஓடி வந்து அவர் சமூகத்தில் நம்முடைய பாரங்களை சொல்லி நாம் கண்ணீர் வடிக்கும் போது அந்த கண்ணீர் ஆமேன் அது அவருடைய துருத்தியிலே சேர்க்கப்படுகிறது. அது கண்டிப்பாக அறுவடையை கொண்டு வரும். ஆமே. பிரைசலால் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் யோசிங்க. ஆமே. நாம் தேவ சமுதிர கண்ணீர் வடித்து எத்தனை நாட்கள் ஆனது? ஒரு 3 காரியத்துக்காக நம்முடைய கண்ணீர் என்கிற விதையை செலுத்தணும். ஒன்று, நம்முடைய பாரங்களை சொல்லியும் கண்ணீர் வடிக்கலாம். ஹல்லேலூயா. நம்முடைய பாரங்கள் அது அன்னாள் தேவ சமூகத்தில் போய் கண்ணீர் வடித்தாள். அவள் போகும்போது அந்த பாரம் வேதனை அந்த ஏக்கம் அவளால் சுமக்க முடியலை. பெண்ணினாளுடைய வார்த்தை அந்த அளவுக்கு அவளை காயப்படுத்தின. அவளால் சுமக்க முடியவில்லை. ஆனால் அழுது முடித்த போது அவள் கரத்தில் குழந்தை இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை. ஆனால் அவள் சுமந்து கொண்டிருந்த அந்த பாரம் அவளை விட்டு நீங்கி போய்விட்டது. அவள் போகும்போது ஒரு மனுஷியாய் போனாள். ஆலயத்தை விட்டு திரும்பி வரும்போது வேறு மனுஷியாய் கர்த்தர் வர வைத்தார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் அழுது பழகணும். சில ஆமேன். நான் நேற்றைக்கு சொன்னேன். ஜஸ்டின் மோஸ் அவங்க சர்ச்சில் சொன்னார். இப்படி அவங்க சர்ச்சுக்கு போகும்போது அவங்க சபையில் சில விசுவாசிகளை சகோதரர்கள் என்ன செய்வாங்கன்னா
வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி சர்ச்சில் வந்து ஜெபிப்பாங்க. ஆமேன், ஸ்தோத்திரம். காலையில் வந்து ஒரு 15-20 நிமிஷம் தான் ப்ரேயர் பண்ணிவிட்டு, ஆமேன் சொல்லுங்கள் ஹல்லேலூயா. அப்புறம் ப்ரேயர் பண்ணிவிட்டு அவங்க அடுத்து சர்ச்சுக்கு போவாங்க. அந்த சோப்பு சட்டை இங்கே வர சொல்லுங்க, வாசல் நிற்க. பார், ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமே. அப்போது அவங்களிடத்தை தூக்கிட்டு வா. அவங்களிடத்தில் உள்ள பாரங்கள், வேதனைகள், வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இனி அதையெல்லாம் கொண்டு வேலைக்கு போனால் அங்கே வேலை செய்ய முடியாது. ஸோ ஏன்னா இங்கே மண்டலே ஏற்றி வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ அந்த பாரத்தெல்லாம் கொண்டு வேலைக்கு போனால் ஒன்றும் நடக்காது. இங்கே மல்லி இல்லை, மிளகு இல்லை, உப்பு இல்லை, காயம் இல்லை, வெந்தயம் இல்லைன்னு சொல்லிட்டு மண்டலை ஏற்றி வைக்கும்போது, ஸோ அதே கொண்டு வேலைக்கு போனால் அவர் அதை இதை செய்யன்னு சொல்லும்போது ஆக மொத்தம் வெடிக்க தான் செய்யும். அப்போ ஆலயத்தில் வந்து ஆண்டவரே எல்லாவற்றையும் பார்த்துக்கங்க அப்பான்னு இறக்கி வச்சா ஃப்ரெஷ்ஷாக வேலைக்கு போயிடலாம். ஆமேன். அங்கே ஆஃபீஸுக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு அங்கே போனால் அங்கே அது இன்னொரு வேல்டு. அதை போயிட்டு அதெல்லாம் சுமந்துட்டு வீட்டுக்கு போனால் அடுத்து எல்லாம் அவுட் ஆகும். அதனால் என்ன செய்வாங்க, சர்ச்சுக்கு வேலை முடிஞ்சு நேராக வீட்டுக்கு போகாமல் நேராக சர்ச்சில் வந்து கொஞ்ச நேரம் ஒரு 15-20 நிமிஷம் மனசை திறந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு போவாங்க. அந்த ஆளுக்கு லைஃபே வித்தியாசமாக காணப்படும். ஈத்தாமொழி சபையில் நாங்கள் இருக்கும்போது கவனிச்சிருக்கிறேன். 2-3 இல்லை 4-5 பேர் நான் கவனிச்சிருக்கேன். வேலைக்கு போகிற முன்னாடி சர்ச்சுக்கு வருவாங்க. இது ஒரு கடையை திறக்கிறதுக்கு முன்னாடி சர்ச்சில் வந்து ஒரு அரை மணிக்கூர் ஜெபித்துட்டு அப்படி ப்ரேயர் பண்ணிட்டு போவாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு நல்ல அனுபவமாக்கும். ஒரு ஆமேன், சோதரம். அதனால தான் சங்கிலி ஜெபத்தை நம்ம ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். நான் இன்னும் அதை ஃபோர்ஸ் பண்ணுறேன். இது வந்து அது ஒரு பெரிய பாக்கியம், ஒரு பெரிய மேன்மை. சபையில் வந்து மனந்திறந்து ஜெபிக்கும்போது நம்ம சுமந்து கொண்டு வருவதை நாம் 1 மணி நேரம் ஜெபித்து விட்டு செல்லும்போது சுமந்து கொண்டு வருவதை திரும்ப சுமந்து கொண்டு செல்ல கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். இந்த இடம் நம்முடைய துக்கத்தையும் பாரத்தையும் இறக்கி வைக்கிற ஒரு இடம்தான் தேவ சமூகம். புரிகிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். எப்போ சர்ச்சு இங்கே திறந்துருக்கும், பூட்டினாலும் உங்களுக்கு சாவி எங்கே இருக்குன்றது, எப்போ வேணாலும் உங்கள் சபை, உங்கள் வீடு, அது உங்களுக்கு அது பயன்படுத்தும் போது அது நமக்கு அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். நாம் சுமக்கிறவர்கள் அல்ல, ஆண்டவர் நாம் சுமப்பதற்கு நமக்கு அனுமதி தரவில்லை. ஆமே. பாரத்தை சொல்லி கண்ணீர் வடிக்க. 2வது இதெல்லாம் நம்முடைய ஆண்டவருக்கு அன்பை நினைச்சு 6வது நேரத்தில் அன்பை ஒரு வேர்டு நமக்கு நேராக வருது. ஒரு வசனத்தை வாசிக்கிறீங்க, நம்மளை டச் ஆகுது, நம்ம கண்கள் கண்ணீர் வரணும். அதை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அடுத்து கர்த்தர் நம்மை நடத்தின பாதைகள் நினைத்து நன்றி உணர்வோடு கண்ணீர் வடிக்க. ஆண்டவரே, எத்தனையோ பேர் மரித்தார்கள், எத்தனை பேர் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்க, எங்களை இன்னும் வாழ வைத்திருக்கிறீர், சுகத்தை தந்திருக்கிறீர், எங்களை பலனை தந்திருக்கிறீர். நாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என் குடும்பம் என்ன நிலைமையில் இருந்தது, ஒரு அம்மைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு என் குடும்பத்தை கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறீர், இதெல்லாம் நினைச்சு கண்ணீர் வடித்தால் இன்னும் அநேக நன்மைகளை கர்த்தர் நம்முடைய கரத்தில் கொண்டு சேர்ப்பார். கண்ணீர் அறுவடையை கொண்டு வரும். பக்கத்தில் உள்ள கையை கூட சொல்லுங்க, கண்ணீர் அறுவடையை கொண்டு வரும். ஆமேன். கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். ஆமேன், ஸ்தோத்திரம். நான் அனௌன்ஸ்மெண்ட்டில் மறந்துட்டேன். சிலர் வீட்டு கூட்டத்தையும் கட்டிங்க. இந்த அக்டோபர் மாதத்தில் நீங்கள் நான் வேணா சொல்லுங்கள், நம்ம அதை பார்த்து 1-2 சண்டே அறிவிப்பு நம்ம ரெடி பண்ணுவோம். வீட்டு கூட்டம் ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்ம போன திட்டுவலையில் அதை நம்ம பார்த்தோம். எனவே எல்லாரையும் நான் உற்சாகப்படுத்த. உங்கள் வீட்டில் பாஸ்டர் வாலண்டியரா கேட்குறது வாய்ப்பே கிடையாது. அவன் வீட்டு கூட நடத்தாட்டாலும் கேட்க மாட்டார். ஸோ ஆனால் நீங்களாக வந்து பாஸ்டர் இந்த வைப்போம் அப்படின்னு சொல்லி வைக்கும்போது, ஜெபத்தோடு அதை செய்யும்போது அது உங்கள் வீட்டுக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமே. அதனால் 1-2 பேர் கேட்டீங்க, நம்ம அதை நான் ரெடி பண்ணுவோம். அது பெரிய காரியங்களை கருத்து செய்வாராக. ஒரு அலையிலே சொல்லுவோம் ஹல்லேலூயா. அப்போது போன சண்டே கவனித்தோம், சத்துரு சிலதை எடுத்துகிட்டு போகிறான், அதான் திருடி கொண்டு போகிறான். திருடும்போது அறுவடை
நடக்கலை. அப்போ திருடப்பட்டது திரும்பவும் கொண்டு வரும்போது அறுவடை என்ன செய்கிறது? உண்டாகும். அப்போ அவன் அறுவடையை திருடி கொண்டும் போய் அறுவடையை கெடுக்கிறான். இனி ஒன்று எடுத்துட்டும் போகிறான், இன்னொன்று அவன் கொடுத்துட்டும் அறுவடையை கெடுக்கிறான். ஆமே, எடுத்து அறுவடையை கெடுக்கிறான், கொடுத்து என்ன செய்கிறான்? அறுவடையை கெடுக்கிறான். அதான் எதை கொடுத்து அறுவடையை கெடுக்கிறான் என்பதை குறித்து நம்ம இன்னைக்கு சில காரியங்கள், ஒரு 3 காரியங்களாவது தியானிக்கணும். பட்டு ஆண்டவர் அனுமதிப்பது போல மத்தேயு 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மனுஷர் நித்திரை பண்ணுகையில் சத்துரு கோதுமைக்குள் எதை விதைத்து விட்டு போனான்? களைகளை. சத்துரு எதை விதைக்கிறான்? களையை. வசனத்தை திருடுகிறான், களையை என்ன செய்கிறான்? விதைக்கிறான். ஹலோ, வசனத்தை என்ன செய்கிறான்? திருடு. அப்போ இது திருடும் போது அறுவடை உண்டா. அப்போ திருடப்பட்டவைகள் திரும்ப வரும்போது அறுவடை உண்டாகிறது. அடுத்து களையை விதைக்கிறான். அப்போது ஒரு 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 எஜமான் இல்லைன்னா ஒரு முதலாளி, ஒரு விவசாயி ஒரு தாகத்தோடு ஒரு ஆசையாய் ஒரு தானியம் விதைக்கும் போது, நெல் பயிர் வளர்ந்து கொண்டிருக்கும்போது சத்துரு என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அல்ல கூட விதையோடு கூட எதுவும் வளர்கிறது? களைகளும் வளர்கிறது. நான் திருநெல்வேலியில் இருந்தனால தெரியும். மக்கள் கொஞ்சம் வளர்ந்து அப்படி வரும்போது அடுத்து ஒரு 15 கொஞ்ச நாள் தாண்டும் போது அடுத்து நடக்கு போனவங்க கொஞ்ச நாள் தாண்டவுடனே அதே நபர்கள் களை பிடுங்க போவாங்க. சோத்தம் எதுக்கு போவாங்க? தெரியும். களையை பிடுங்காத பட்சத்தில் விதை வளராது, அது நற்பயிரையும் நாசமாக்கி போடும். கடைசியில் அறுவடை இல்லாமல் ஆகி போய்விடும். ஹல்லேலூயா, சோத்திரம். இந்த எப்போ களையை பிடுங்குவாங்கன்னா இந்த உரத்தெல்லாம் போடுறதுக்கு முன்னாடியே. ஏன்னா இந்த எல்லா உரத்தையும் நெற்பயிர் இது சாப்பிட்றதை காட்டிலும் களை சாப்பிட்டு போயிடும். அப்போது அறுவடை உண்டாக வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? ஆமென், களைகள் பிடுங்கப்படும். அப்போ இப்படி சொல்லுகிறேன், களைகள் பிடுங்கப்படும் போது அறுவடை உண்டாகும். எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுவோம். களைகள், வெரி குட், பிடுங்கப்படும் போது அறுவடை உண்டாகும். ஆமே, நான் இன்றைக்கி அப்படி தான் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு அரை மணிக்கூர் மட்டும் பேசுன்ற மைண்ட் செட்டில் தான் இருக்கிறேன். பேசிட்டு நம்ம எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரியல, ஆனால் சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் ஒரு அறுவடையை காண செய்வாராக. ஹல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு முறை கூட சொல்லுங்க. களைகள் பிடுங்கப்படும் போது அறுவடை உண்டாகும். களையை வைத்து கொண்டே அறுவடை பார்க்கலான்னு நினச்சா நடக்காது. ஆமே, அறுவடையை பார்க்க வேண்டும் என்றால் களைகளை பிடுங்கித்தான் ஆக வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் சில காரியங்களை சொல்கிறேன். அடுத்து எது களை அப்படின்னு ஒரு 4 காரியங்களையும் வேகமாக சொல்கிறேன். கவனிக்கும்படியாக அன்போடு கேட்குறேன். களையும் எப்படி இருக்குன்னா, ஆரம்பத்தில் களையும் விதையை போல தான் என்ன செய்யும் இருக்கும். களையும் அது டிஃப்ரெண்ட் தெரியாது. கொஞ்சம் வளரும்போது தெரியும் இது களை அப்படின்னு. அப்போது சத்துரு ஏன் விதைக்குள்ளே கொண்டு களையை போடுறான்னு, அதுவும் களையை போல தான் இருக்கும். ஆனால் வளரும்போது தான் தெரியும் இது புல், இது வேறு ஏதோ ஒன்று. ஸ்தோத்திரம். அப்போது இது ரொம்ப முக்கியம். 2வது, விதை வளர்கிறது ஒரு இடம், களை வளர்கிறது இன்னொரு இடம் கிடையாது. விதை வளர்கிற அதே இடத்துல எது வளர்ந்து கொண்டு இருக்கிறது? களை வளர்ந்து கொண்டு. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போது இப்போ நம்மளை என்ன மாதிரிப்பட்ட ஆட்கிட்ட கொண்டு களையை கண்டுபிடிக்க தெரியாது. ஆனால் விவசாயிகள் அவங்களும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. இதெல்லாம் கடை அப்படியே எடுத்துருவாங்க. ஸோ அப்போது அதுவும் களையும் விதையை போல தான் இருக்கிறது. அதே நேரத்தில் விதை வளர்கிற அதே இடத்துல தான் எது வளர்ந்து கொண்டு இருக்கிறது? களையும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது களை வளரணுன்னா எதை பிடுங்கி ஆகணும்? விதை வளரணுன்னா எதை பிடுங்கி ஆகணும்? களையை பிடுங்கி ஆகணும். அடுத்து களையை எப்போது பிடுங்குவாங்கன்னா, சோத்திரம், விதை வளர்ந்து அறுவடை நேரத்தில் பிடுங்க மாட்டாங்க.
வளர்கிற ஆரம்பத்திலே விதை போட்டு களை வளர விட மாட்டாங்க. களை வளருகிற ஆரம்பத்திலே அது பிடுங்கி விட்டால் பிடுங்கி விட வேண்டும். புரிகிறவங்க அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி சொல்கிறேன்? களையை ஆரம்பத்தில் பிடுங்கி விட்டால் அது எளிது. ஆமே. வளர விட்டு பிடுங்கும்போது அது பிடுங்குறவங்களுக்கும் கஷ்டம், அது எல்லா விதைக்கும் கஷ்டம். புரிகிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது நான் சில சிந்தைகள், தவறான சிந்தைகள், தேவையில்லாத சிந்தைகளை சத்துரு உள்ளே போடும்போது நாம் அதை என்ன செய்யக்கூடாதுன்னா அதை வளர விடக்கூடாது. புரியணும், நான் அதை கீழே பேசுகிறேன். அப்போது அதை வச்சு வச்சு வளர்த்துனா அது பெருசாக மாறிடும். அப்புறம் அது பிடுங்கி எடுக்கிற ரொம்ப கஷ்டம். சொல்லுவாங்கல்ல, சிலது ஆரம்பத்திலே பிடுங்கி எடுத்துட்டா ஈஸி அப்படி. சில டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, இந்த இந்த கட்டி நீங்கள் ஆரம்பத்திலே கொண்டு வந்திருப்பீங்கன்னா அது இன்ஜெக்ஷன்லையோ மாத்திரையில் அதை கரைச்சிடலாம். இது அப்படியே விட்டனால இது இப்போ என்ன செஞ்சு பெருசாகிட்டு இனி ஆப்ரேஷன் பண்ணி தான் என்ன செய்ய வேணும், அது பயங்கர செலவும் கூட. அனஸ்தீசியா கொடுக்கணும், என்ன மயக்கம் போட்டு அது அட்மிட் ஆக்கி இது ஒன்றும் செய்யணும். மாத்திரை வாங்கிட்டு வந்து 4-5 நாள் போனால் போதும் அது கரைஞ்சி போயிடும். அப்போ அது வளர விட்டோம். இன்றைக்கி அநேகர் களையை ஆரம்பத்திலே பிடுங்காதபடிக்கு அது வளர விட்டதுனால அது இன்னைக்கு அது ஒரு ஆலமரமாய் மாறி இருக்கிறது. இனி அதை பிடுங்குவது என்பது மிக கடினம். ஆனால் பிடுங்கித்தான் ஆக வேண்டும். அறுவடையை பார்க்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து களையை பிடுங்கணும்னா முதல்ல இது களை அப்படின்றத முதல்ல கண்டுபிடிக்கணும். ஆமே. விதையை போய் களை நினச்சி பிடுங்கிட்டா ஆபத்து, அறுவடை இருக்கிறதும் போயிடும். சோத்திரம். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ என்னைய மாதிரி பிட்ட கொண்டு ஆட்களை கொண்டு நிலத்துக்குள்ளே கொண்டு விட்டு களையை பிடுங்கன்னா போகிற நெற்பயிரை தான் பிடுங்கி எடுப்போம். வித்தியாசம் தெரியாது. ஆனால் அதுக்குரிய ஆட்கள் கரெக்டாக செய்வாங்க. அப்போது நான் இன்றைக்கி நம்ம இதுதான் ரொம்ப கவனம். இன்றைக்கி நாம் களையை பிடுங்காததுக்கு காரணம் அது களை என்பது நமக்கு தெரியாதபடியினாலே. ஹலோ, அதுவும் விதை என்று நினைக்கிறோம், இல்லை. அப்போது சில களைகளை கண்டுபிடித்தால் மட்டும்தான் அதை களை என்று கண்டுபிடிக்கும் போது மட்டும்தான் அதை பிடுங்க முடியும். இல்லாவிட்டால் அதை என்ன செய்ய முடியாது, பிடுங்கவே முடியாது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது அந்த கிருபையை கர்த்தர் இன்னைக்கு நமக்கு தருவாராக. ஸோ ஒருவேளை இன்னைக்கு பிடுங்கப்படுகிறதுனா இனி திரும்பவும் களையை விதைப்பான் சத்துரு, திரும்பவும் களை விதைக்கப்படும். அப்போது நாம் அதை கண்டுபிடிக்கணும். இது களை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை பிடுங்குவது ஈஸி. இல்லாவிட்டால் அது மிகப்பெரிய ஆபத்தை அத்தனை பேட வாழ்க்கையில் என்ன செய்யும், கொண்டு விடும். புரிகிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ களை முதலாவது அதனுடைய ஸ்பெஷல் என்னென்னா, முதலாவது என்னை அழிக்கும். எனக்குள்ள சத்துரு விதையை போடுறான்னா எனக்குரியதை அழிக்கும். எனக்குரியன்னா எனக்கு இருக்கிற கிருபை, அபிஷேகம், திறமை, ஞானம், வல்லமை இதை அழிக்கும் முதலாவது. அடுத்து கொஞ்சம் இன்னும் வளர 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 முதல்ல எனக்குரியதை அழிக்கும். ரெண்டாவது என்னையே அழித்து விடும். ஹலோ, பிரைஸ். அப்போது அது ரொம்ப டேஞ்சராக ஒன்றாக என்ன செய்கிறது இருக்கிறது. புரிகிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது ஒரு மனுஷன் களைக்குள்ள களை என்ன விதை என்ன, இந்த இரண்டுக்குள்ள வித்தியாசத்தை ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டான்னா அவன் வெற்றி அடைஞ்சிருவான். ஆமே. எப்படி? களைக்கும் விதைக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம வாழ்க்கை வெற்றி. ஆமே. இது களைன்னு தெரியாமல் அதை விதைன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா அது ஆபத்து. ஸோ விதையாய் பார்க்க கிருபை தருவாராக, களையை களையாய் பார்க்க கிருபை தருவாராக. எது களை எது விதை என்பதனுடைய வித்தியாசத்தை நாம் கண்டுபிடித்து விட்டால் நம்முடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். ஸோ சத்துரு களையை போடுகிற ஒரு இடம் நம்முடைய சிந்தை, நம்முடைய இருதயம். மனிதனுடைய விசேஷம் என்னவென்றால், கவனிங்க, தேவனாக இருந்தாலும் சரி
மனிதனாக இருந்தாலும் சத்துருவாக இருந்தாலும் சரி, தங்களுடைய திட்டத்தை இந்த பூமி நிறைவேற்றுவதற்கு 2 பேருக்குமே மனிதர்கள் தேவை. ஆமே. அப்போது நான் சொல்கிறேன், இந்த மனிதன் தேவ திட்டத்தில் இணையும் போது அவன் விசேஷமானவனாய் மாறுகிறான். மனிதன் சாத்தான திட்டத்தில் இணையும் போது அவன் ஆபத்தானவனாய் மாறுகிறான். நல்லவன் தான். புரிகிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த சார்லி சோத்ரா, அந்த மனிதர், அவரை பற்றி அடுத்து மேகசினில் எழுதுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறேன், கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சோத்ரம். அப்போது இளம் வயதில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார், பெரிய தாக்கம். ஆனால் அப்போது நல்ல ஒரு ஆயுதமாய் அவர் மாறின போது ஒரு பெரிய அமெரிக்காவில் பல காரியங்கள் அவர் எதிர்த்து போராடினார். சிலர் சொல்கிறாங்க அடுத்த அதிபராக கூட வருவதற்குரிய எல்லா வாய்ப்புகளும் அவருக்கு என்ன செய்யுதுக்கு இருக்கிறது அப்படின்னாங்க. பல ஹிஸ்ட்ரி படித்தேன், பல போல்டாக பேசினார், மக்கள் மத்தியில் புகுந்து விளாண்டார். ஆனால் அப்போது ஒரு வாலிபன் கொஞ்ச நாட்களுக்குள் நல்ல ஒரு இதான போது அவன் விதைத்த விதை ஒரு தாக்கத்தை, இந்தியாவுக்கே நாடுகளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தினது. இப்போது இனி அதே மனிதனை கொலை செய்ததும் ஒரு வாலிபன். சோத்திரம். அவர் ஒரு கல்லூரியில் பேசும்போது அவன் அப்படி செயல்பட்டு தந்திரமாய் இது பண்ணி அவர் பேசும்போதே சுட்டு கொலை செய்கிறான். அவன் கண்டுபிடிக்க முடியல. அவனை குறித்து இப்படி சொன்னான். அந்த பையனும் மிகப்பெரிய திறமைசாலி. அந்த கல்லூரியிலே அவன் மிகப்பெரிய டேலண்டட் பர்சன், அவன் அவ்வளோ புத்திசாலி என்று அவனை குறித்து சொல்கிறாங்க. அப்போது இந்த மனிதனுக்குள் களை விதைக்கப்பட்ட போது அவ்வளோ புத்திசாலியான மனிதன் ஆமேன் ஒரு ஆபத்தானவனாய் மாறிவிட்டான். ஸோ ஒருவனை காலி பண்ணிவிட்டான். ஆனால் இன்னொருவன் நல்ல ஒரு விதையாய் மாறின போது அவன் தேசங்களுக்கே தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டான். அப்போ சத்துருவாக இருந்தாலும் சரி, தேவனாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய திட்டம் இந்த பூமியில் நிறைவேற்றப்படுவதற்கு மனிதர்கள் தேவை. மனிதர்கள் இல்லாமல் ஆமேன் ஆண்டவரும் தன்னுடைய திட்டத்தை இந்த பூமியில் நிறைவேற்ற மாட்டார். சத்துருவுக்கும் அவனுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றால் மனிதர்கள் தேவை. 1. 2 பேருக்கும் அவர்கள் சத்துருவாக இருந்தால் தேவனாக இருந்தாலும் பயன்படுத்துவது நம்முடைய சிந்தை, நம்முடைய இருதயம். அதனால தான் நிருபத்தில் பவுல் சொல்லுகிறார், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் என்ன செய்யுங்கள், மறுரூபமாக. நம்ம மைண்டு சேஞ்ச் ஆச்சுன்னா ஒரு பெரிய சக்ஸஸ். இப்போ நான் இடையில சொன்னு நினைக்கிறேன், சவுலும் தாவீதும் கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கிறாங்க. சவுலுக்கு மேலே அபிஷேகம் இருக்கிறது, தாவீதுக்கு மேலே என்ன இருக்கிறது, அபிஷேகம். ஆனால் நான் சொல்லுகிறேன், தாவீதால் கோலியாத்தை கொலை செய்ய முடியும் என்றால் கண்டிப்பாக சவுல் ராஜாவாலையும் கோலியாத்தை கொண்டிருக்க முடியுமா முடியாதா? முடியும். ஏன் முடியலன்னா அவன் மைண்ட் செட். சவுல் ராஜா எதை பார்த்தான் என்றால் அவனுடைய பலத்தை பார்த்தான். அவன் யுத்த வீரன், அவன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன், அதை பார்த்தான். அவன் மைண்டு பார்த்தபோது அவன் மைண்டு என்ன முடிவுக்கிறது, நம்மளால் இவனை கொலை செய்ய முடியாது. ஸ்ட்ராங். அந்த மைண்டில் அது ஸ்ட்ராங் ஆனனால அவன் பேசுகிற விதத்தை பார்த்தீங்களா, முடியாது. ஏன்னா அவன் பார்வை மைண்டு சேஞ்ச் ஆயிட்டு. முடியாது. ஒருத்தன் வந்து நின்னா, ஒருத்தன் ஒரு சின்ன பையன் வந்து நிற்க, நான் போகிறேன், அவனையும் தடுக்கிறேன், நீ போவாத, அவன் யுத்த வீரன். புரிகிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பட்டு இன்னொரு சின்ன பையன் போய் யுத்தம் பண்ணுறது பார்க்குறேன்னா அவன் மைண்ட் செட், அவன் சொல்கிறான் என்னால் முடியும், அவன் அதில் ஸ்ட்ராங். புரிகிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். முடியும். அதனால் அவன் பேச்சு மாறுது பார்த்தீங்களா. ஆமேன். அவன் சொல்கிறான், சவுல் சொல்கிறான் முடியாது. இவன் சொல்கிறான், நான் ஒரு முறை ஆடு மேய்த்தேன், கரடி வந்துச்சு, சிங்கம் வந்துச்சு, அதெல்லாம் நான் என்ன செஞ்சு போட்டேன், கிழித்து போட்டேன், கொன்று போட்டேன். அதுக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. வேடை பார்த்தீங்களா, மைண்ட் செட்டு. அவன் சொல்கிறான், நீ என்ன செத்த நாயா, என்ன கல் எடுத்துகிட்டு வர்றா அப்படின்னு.
சோத்திரம். நான் சொல்கிறேன், நீ நிந்தித்த இயேசுவின் நாமத்தில் நான் வருகிறேன். ஹல்லேலூயா. இப்படி இதெல்லாம் கடந்த நாட்கள் ப்ரேயரில் சொன்ன வேர்டு. ஸோ கோலியாத்து சொல்கிறேன், உன் தலையை நான் ஆகாயத்துக்கு பறவைக்கு என்ன செய்கிறேன், கொடுக்குறேன். நான் எப்படி சொல்கிறேன், கோலியாத்தே, நீ ஆகாயத்து பறவைக்கு போடுறதுக்கு இந்த தலை இது சாதாரணமான தலை ஒன்றும் கிடையாது. ஒருவேளை அவன் ஆடு மேய்க்கிறவனாக இருந்தாலும் உனக்கு முன்பாக வருவதற்கு முன்பாகவே இந்த தலையின் மேல் ராஜரீக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சும்மா செதுக்கிட்டு போகிறதுக்கு இதுக்கு பிராய்லருக்கு தலை கிடையாது, துண்டாக்கிட்டு போகிறதுக்கு. இந்த தலைக்கு மேலே அபிஷேகம் இருக்கிறது. இந்த அபிஷேகம் இருக்கிறனால நீ கோலியாத்தாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, ஒன்றால் இங்கே ஒன்றும் செய்ய முடியாது. இந்த தலைக்கு மேலே ராஜரீக அபிஷேகம் இருக்கிறது. ஆமாம், இதை நீ கை வைக்கன்னா கர்த்தர் விட மாட்டார். ஸோ அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவன் வந்தபோது இப்படி வசனம் இருக்கிறது, தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தும் கோலியாத்துக்கு தலை யாருக்கு கையில் வந்துச்சு, தாவீது கையில். ஆமே. அப்போ பட்டயம் இல்லை. பட்டயம் இல்லைன்னா என்ன, அபிஷேகம் இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது நம்ம மைண்ட் செட் மாறணும். அப்போது விதை என்ன களை என்ன ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் சக்ஸஸ் ஆகிடும். சிலருக்கு தோல்விக்கு காரணம் விதைக்கும் களைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன செய்யலை, தெரியலை. புரிகிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் ப்ராக்டிக்கலாக இன்னும் சில காரியங்களை கூட வேகமாக சொல்லிடுறேன். முதலாவது, சாத்தான் போடுகிற களை என்பது நீங்கள் நினைக்கலாம் பெரிய இது. நான் 4 காரியங்களை சொன்ன 4மே சிம்பிள், பட்டு இது டேஞ்சர். முதலாவது சாத்தான் போடுகிற களை என்பது பயம். என்ன சொல்லுங்க, என்னது பயம்? புரிகிறவங்க சத்தமாக சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க பயம். பயப்படாமல் சொல்லுங்க. பயம் தேவன் கொடுப்பது கிடையாது, பயம் சத்துரு கொடுப்பது. ஹல்லேலூயா. ஆண்டவர் பயத்தை மாற்றுகிறவரே ஒழிய அவர் பயப்படுத்துகிறவர் அல்ல. நாம் அவருக்கு முன்பாக பயபக்தியாக இருக்கணும். இன்றைக்கு உங்களுக்குள்ளே சில காரியங்களை குறித்து பயம் இருக்கிறதுன்னா புரிஞ்சுக்கோங்க, அதுக்கு பேர் களை. ஆமென். இன்னும் கொஞ்சம் கூட இன்னும் சிலதை குறித்து இன்னும் டீப்பாக சொல்கிறேன். இந்த ஜெப நாட்கள் ஆவியர் சிந்தையில் போட்டது தான் நான் சொல்கிறேன். அதாவது ஒரு பயம் என்னவென்றால், இப்போ நீ அனுபவிக்கிற சூழ்நிலையை பார்த்து உன் குடும்பத்தை தீர்மானிக்க வைப்பான். கொஞ்சம் கூட இன்னும் டீப்பாக சொல்கிறேன். இன்றைக்கு வருகிற மாத வருமானம், இன்றைக்கு வருகிற உங்களுடைய வேலை, இன்றைக்கு நீங்கள் அனுபவிக்கிற சூழ்நிலைகள், இன்றைக்கு நீங்கள் அனுபவிக்கிற பிரச்சனைகள், இன்றைக்கு நீங்கள் சந்திக்கிற மனிதர்கள், இன்றைக்கு நீங்கள் சுமக்கிற சூழ்நிலை பாரங்கள், இதை வைத்து இதுதான் உங்கள் வாழ்க்கைன்னு சத்துரு தீர்மானிக்க வைப்பான். அந்த தீர்மானம் வந்துட்டுனாலே பயம் வந்துடும். நீங்கள் சொல்லணும், இன்றைக்கி நான் 10,000 ரூபா சம்பளம் வாங்கினாலும், இன்றைக்கி நான் 20,000 ரூபா சம்பளம் வாங்கினாலும், இனி ஒரு நாள் என் கையில் லட்சக்கணக்காய் சம்பாதிக்க கர்த்தர் வைப்பார். இந்த மைண்ட் செட் வந்துட்டுனா பயம் போயிடும். புரியலை நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பேசுகிறோம், இன்றைக்கி நம்ம கொஞ்சம் பேரை வச்சு தான் பேசுகிறோம். ஆனால் நம்ம இதை வச்சு நம்ம வாழ்க்கை இதான் நம்ம லைஃப். நம்ம முடிவுக்கு வரல. தெரியும், நம்முடைய கண்கள் ஒரு எழுப்புதலை பார்க்கும். இது ஆயிரங்கள் கூடி ஆராதிக்கிற சபையாய் மாறும். இங்கே இருக்கிற மக்கள் இன்றைக்கு கஷ்டப்பட்டவர்களாக இருந்தாலும் இனி ஃபியூச்சரில் இவர்கள் தேசத்துக்கே ஆசீர்வாதமாய் மாறப்போகிறார்கள். இன்னைக்கு கஷ்டப்படுறோம், உண்மைதான். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பாங்க. ஒரு பாஸ்டர் ஒரு இடத்துல போய் பிரசங்கம் பண்ண போனேன். எனக்கு தெரியும், அவரை பிரசங்கம் பண்ணும்போது ஆண்டவர் உயர்த்துவார், கார் தருவார், அப்படியெல்லாம் பேசின போது எனக்கு தெரியும். என்னோட மேரேஜுக்கு அவர் வந்தார். சோதரர் அவர் பேசின போது கூட்டம் முடிஞ்சு ஒருத்தர் வந்து கேட்டார், நீங்கள் இப்படியெல்லாம் பேசினீங்களே, எந்த காரில் வந்தீங்க அப்படின்னு கேட்டார். ஏன்னா மக்கள் எல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. இவர் சொன்னார், அண்ணானுக்கு சைக்கிள், அந்த சைக்கிளில் தான் நான் என்ன செஞ்சேன், வந்தேன். உடனே அவர் சொன்னார், முதல் ஒழுங்காக பிரசங்கத்தை நிப்பாட்டு. நீ இதெல்லாம் பேசணுன்னா முதல்ல காரில் வந்துட்டு என்ன செய், பேசு.
ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இவர் சொன்னார், நான் இதை இன்னைக்கு நான் பேசுகிறத மாற்ற மாட்டேன், ஆனால் எனக்கு என்ன மாறுன்னா நான் பேசுகிற வார்த்தை நிமித்தம் அண்ணனுக்கு பார்த்தீங்களா சைக்கிளு அதுதான் காராக மாறுமே ஒழிய என் பிரசங்கம் மாறாது. இன்னைக்கு எத்தனை லட்சம்? 40-50 லட்சமா? கியா கார்னிவல் காருக்கு சொந்தக்காரர் ஆண்டர் வர வச்சிருக்கிறார். 2 பேருக்கு புதுசாக கார் வாங்கி கொடுத்துருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு 2 பேருக்கு புதுசாக கார் வாங்கி கொடுத்துரு. ஃபீஸ் கட்டுறதுக்கு காலேஜு ஸ்கூலுக்கு ஏதோ ஃபீஸ் கட்டுறதுக்கு முடியலை, அதனால் ஸ்கூலில் வர வச்சாங்க. சோத்திரம் வர வச்சு மற்ற ஃபீஸ் கட்டாத பேரண்ட்ஸ் எல்லாம் வாங்க, அதில் இவரும் ஒரு ஆள் வரிசையில் நிற்கிறாரு. அப்போ அவர் சொன்ன ஒரு வேர்டு, இன்னைக்கு ஃபீஸு கட்டாமல் ஆளாக நான் இதில் நிற்கிறேன், ஆனால் இன்னும் ஒரு நாள் இதில் இருக்க எல்லாருக்கும் ஃபீஸ் கட்டுற ஆளாக கர்த்தர் என்ன வைப்பார் சொல்கிறாரு. நான் 100 பிள்ளைகளை இப்போ படிக்க வச்சிட்ருக்கிறேன். ஆமே, நம்ம ஆட்கள் நினைச்சோம் இன்னைக்கு இந்த பிள்ளைக்கு ஃபீஸு கட்ட பைசா இல்லை. சூப்பர். இனி இது காலேஜுக்கு போனால் என்ன நிலைமை, இதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகும்போது என்ன நிலைமை, எனக்கு வாழ்க்கை முடிஞ்சு. ஹலோ, களை 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 ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சூத்திரம். இதுக்கு இந்த இவ்வளோத்துக்குமே நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா இனி எதிர்காலம் எப்படி இருக்கும்? களை. நான் சொன்னேன்ல, விதைக்கும் களைக்கும் உள்ள வித்தியாசத்தை நீ பார்க்க ஆரம்பிச்சிட்டான்னு நீ ஜெயிச்சிட்ட. ஆமே, புரிகிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதான் சொன்னேன், இப்போ இருக்கிற சூழ்நிலை வச்சு உன் வாழ்க்கையை தீர்மானிக்காத. நீ இப்போ உடுக்கிற வஸ்திரத்தை வச்சு, இப்போ நீ எக்ஸ்பென்ஸ் செலவு பண்ணுற பணத்தை வச்சு, இப்போ நீ ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை வச்சு உன் வாழ்க்கையை தீர்மானிக்காத. நீ தீர்மானித்தா பயம் வரணும். நீ சொல்லு, இந்த பிரச்சனை எனக்கு ஒன்றும் இல்லாமல் மாறும், இதை நான் மேற்கொள்ளுவேன், அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாய் மாறுவேன். புரிகிறவங்க சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு சைக்கிள் வாங்கக்கே நான் என்ன கஷ்டப்பட்டேன், இனியெல்லாம் எங்கள் காரு வாங்க, எங்கள் பைக்கு வாங்க அப்படின்னு நினச்சா பயம் ஒரு களை. சத்துரு விதைக்கிறான் களை. புரிகிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த களைக்கும் விதைக்கு வித்தியாசத்தை ஒருத்தன் பார்த்துட்டான்னா சத்துரு தெரியும், இது இவன் இந்த காற்றுக்குள்ளே என்ன களையை கொண்டு போட்டாலும் இவன் சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பான், நம்ம பருப்பு ஒன்று இங்கே வேகாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதனால் ஆரம்பத்தில் களையை நீ களையாக எப்போ பார்க்க ஆரம்பிக்கிறாயோ அன்னைக்கு உன் வாழ்க்கை ஜெயிக்க ஆரம்பிச்சிடும். புரிகிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இதில் இன்னொரு காரியத்தை கூட சொல்கிறேன். நீ சாத்தம் களை விதைப்பான். இந்த பயம் வரும்போது ஒரு கட்டத்தில் எப்படி மாற்றுவான் தெரியுமா? அவன் களையை விதைக்கிற வேலையை முடிச்சுட்டு அடுத்து ஒன்றை வச்சே உனக்கு இருதயத்தில் களை விதைக்க வச்சுருவான். ஹலோ, எப்படின்னு கேட்குறேன். எனக்கு இருதயத்தில் என்ன வச்சே விதைக்க வைப்பான. எஸ், எப்படின்னா ஒரே பதில், நீங்கள் பேசுகிற வார்த்தை. புரிகிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்கள். ஆண்டவரை தேடி எனக்கு என்னத்தை கிடச்சி அப்படின்னு வாயிலண்டு வார்த்தை வந்துட்டுனா உங்களை வச்சே களையை விதைக்கிறான். ப்ரைஸ் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்குறான். ஒன்று கையில் இருக்கிறதெல்லாம் போனாலும் நீங்கள் சொல்லணும், ஆமை என் கர்த்தர் என்னை 1000ஆய் பெருக பண்ணுவா. ஆமேன். அப்படின்னா சாத்தானுங்க நெத்தி அடிக்கிறீங்க. தாவீது கூழாங்கல் எடுத்து நெற்றியில் அடித்தான் பார்த்தியலா. அப்படி ஒரு முதுகுவலி வந்த உடனே அப்போது எப்படி இந்த வியாதி, நான் ஜோம் பண்ணி பார்த்தேன், இனி எப்படியாவது இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், இப்போமே சேரில் இருக்க முடியலை, இனி கொஞ்ச நாள் ஆச்சுன்னா கட்டில் தான் கிடக்கணும். உங்கள் வாயை வச்சே களையை விதைக்கிறான். ஹலோ, இந்த வெளிப்பாடு இந்த சிந்தை ஆண்டு தந்தப்போ எனக்கு சிரி வந்துச்சு. சத்துரு களையை விதைச்ச காலம் மாதிரி இப்போ அவங்கள வச்சு அவன் களையை விதைச்சிட்டு அவன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். நீங்கள் நினைக்கிறீங்க நான் கஷ்டப்படுறேன்னோ, களையை நீ களையாய் பார்க்க ஆரம்பித்து விட்டால் உன் வாழ்க்கை வெற்றி அடையும் சகோதரா. வாழ்க்கை இப்போ இருக்கிற சூழ்நிலை வச்சு உன் வாழ்க்கையை தீர்மானிக்காத. இப்போ கஷ்டப்படுறது உண்மைதான். நான் கேட்குறேன்,
10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்க? சொல்லுங்க. மாற்றம் வந்திருக்கு தானே. அன்னைக்கு சந்தித்த பிரச்சனை, அன்னைக்கும் பிரச்சனை சந்தித்தோம், அன்னைக்கும் சில சூழ்நிலை சந்தித்தோம். அவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்தும் 10 வருஷத்தை காட்டிலும் கீழ் நோக்கி போகலை. 10 வருஷத்தை காட்டிலும் இன்னைக்கு மேலே தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அப்படின்னா சொல்கிறேன், அடுத்த 5 வருஷம் தாண்டும் போது இதை காட்டிலும் மகிமையாக தான் கர்த்தர் வைப்பார். ஐயோ, உங்கள்கிட்ட போய் சொன்னோம் பார்த்தீங்களா? ஆமென். இப்போ அனுபவிக்கிற பிரச்சனையை பார்த்து சோத்திரம். நான் இங்கே இருக்கிற ஆளை இது பண்ணக்கூடாது, தப்பான கூடாது. ராஜா அண்ணே இங்கே இந்த இதில் இது ஒர்க் ஷாப் வச்சுருந்தாங்க. அப்போது ஒரு சூழ்நிலைனால எல்லாத்தையும் கலத்திட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. ஸோ அக்கா ஃபோன் பண்ணி பாஸ்டர் அப்படின்னாங்க. ஒன்றும் பயப்படாதுங்க, இது பண்ணணும். ஏன்னா திடீர்னு லாக் ஆகிட்டு, எல்லா டோர் லாக் ஆகிட்டு இடத்த விட்டு போயிருங்க. ஸோ இப்போ என்ன செய்ய, அங்கே ஒரு இடத்துல அது இதானா போய் தொடங்குங்க. கர்த்தர் காரியத்தை கை கூடி வர பண்ணுவார். இப்போ அவன் துரத்தி விட்டனால இப்போ சொந்த இடத்துல கர்த்தர் ஒர்க் ஷாப்பை போட வச்சுட்டாரு. ஸோ இப்போ வண்டியில் விடக்கே இடம் இல்லை. எனக்கே காரை கொண்டு பாசம் கொண்டு வாங்க, கழுவிட்டு கொண்டு போயிருங்க, உள்ள விட இடம் இல்லை. ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம். எனக்கு அடிச்சுலாம் அங்கே தான் போகும். அன்னைக்கு வரட்டி விட்டாங்க, சொன்ன இந்த இடத்தையும் கூட வாங்குங்க, இன்னும் காரை விடலாம். இதுதான் நம்ம ஹார்ட்டு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உள்ள சூழ்நிலையை பார்த்து நம்ம வாழ்க்கையை தீர்மானித்தோன்னா, உனக்கு இடத்துல நீ விடலைன்னா என்னை சொந்த இடத்துல கர்த்தர் வைப்பார். உனக்கு நீ வேலைக்கு வேண்டான்னு என்னை துரத்தி விட்டான்னா என்னை ஒரு கம்பெனியாகவே என்னை தொடங்க கர்த்தர் வைப்பார். ஆமே, புரிகிறவங்க ஒரு அலையிலே சொல்லுங்க. இந்த ஸ்கூலுக்கு நீ வேண்டான்னு என்னை துரத்தி விட்டானா இதே ஸ்கூலுக்கு நான் ஒரு நாள் கெஸ்டாக கர்த்தர் வர வைப்பார். இந்த மைண்ட் செட் இருந்துட்டுனா விதை நம்மளை ஒருத்தரால் அசைக்கவே முடியாது. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் சிலரை பார்த்து சொல்கிறேன், இன்னைக்கு நீ இருக்கிற சூழ்நிலையை பார்த்து உன் வாழ்க்கையை தீர்மானிக்காத. இப்போ கஷ்டம்தான், இப்போ வலிதான், தீர்மானிக்காத. 10 வருஷம் தாண்டிப்பார். அநேகர் உன்னை பிரமிப்பாய் பார்க்கத்தக்க அளவிலே, ஆச்சரியமாய் பார்க்கத்தக்க அளவிலே கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறேன்? பயத்துக்கு இடம் கொடுக்காதுங்க. பயத்துக்கு பலவீனமா சொல்லு, சுகம் கர்த்தர் தருவார். நீ பயப்பட்டா இன்னும் வியாதிக்கு நேராக கொண்டு போயிடும். 35 வயசுலே மாத்திரை போடிய இருக்கட்டு. ஆமேன். 40ஆவது வயசு வரும்ப நீ அநேகருக்கு சுகம் கொடுக்குற அளவில் கர்த்தர் வைப்பார். அப்படி பாரு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம். பயப்படாத. களை சில பிரச்சனைகளை பார்த்து பயப்படாத. கர்த்தர் இருக்கிறாரு சார். ஒன்றை காட்டிலும் மோசமானவங்களை இந்த தேசத்தில் கர்த்தர் வாழ வைச்சாருன்னா நம்மை கர்த்தர் வாழ வைக்க வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி நடத்திடுவே இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவே. உண்மையா சொன்ன கண்கண்டு கண்ணீர் வரும். நடத்திடுவே இனிமே கடைசி வரை நடத்திடுவே நீரே கோவா ஈரே என் எல்லாமே பார்த்து கொள்வி நீரே கோவா ஷம்மா என் கூடவே. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இப்போ கடனுக்குள்ளே இருக்கிறீங்க. இந்த கடனை எப்படி மாற்றுவேன்னு பார்க்காத. நிச்சயமாய் நான் அநேகருக்கு கடன் கொடுக்குற அளவில் கர்த்தரை வைப்பார். அப்படி பார். இதை மாற்ற அவரால் முடியும் சார். மாற்ற அவரால் முடியும். எனக்கு சுகத்தை கொடுத்துருக்கிறாரு, பலனை கொடுத்துருக்கிறாரு, ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு, ஜீவனை கொடுத்துருக்கிறார். வேறு என்ன வேணும்? கையை தந்திருக்கிறாரு, காலை தந்திருக்கிறாரு. வேறு என்ன வேணும்? கர்த்தர் இதை தலைகீழாய் மாற்ற அவரால் முடியும். அவரை உறுதியாக பிடிச்சிக்கோ. உண்மையாக அவரை தேடு. நான் சபைக்கு சொல்கிற வேலை தான்.
நீ உண்மை இயேசுக்காக உண்மையாகணும். போலித்தனத்தை இங்கே சபையில் காட்ட வேண்டாம். ஆண்டவர் கொஞ்சம் 10% வாழ்ந்தாலும் உண்மையாக வாழ்வோம். ஆமாம், அரை மணிக்கூர் ஆராதிச்சா உண்மையாக ஆராதிப்போம். நீ வருஷத்தில் ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்தாலும் உண்மையாவா? வருஷம் 365 நாளும் போலித்தனமாக வர்றதை காட்டணும். ஒரு நாள் வந்தாலும் உண்மையாக வந்து உண்மையாக ஆராதிச்சுட்டு போ. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் டெய்லி வர வேண்டாம்னு நான் சொல்ல வரல. நான் சொல்ல வந்த கருத்து முடிஞ்சுக்கணும். உண்மையாக தேடு. இந்த இயேசுக்கு நீ 10 ரூபா காணிக்க கொடுத்தாலும் பாஸ்டருக்கு கொடுக்குறோம், அவருக்கு கொடுக்கணும் நினைக்காத, கர்த்தருக்கு கொடுக்குறோம். உண்மையாக கொடுங்க. பணம் அங்கே மேட்ரு கிடையாது. 1 லட்சம் கொடுக்க வைப்பார், 1 கோடி உங்களை கொடுக்க வைப்பார், அது மேட்ரு கிடையாது. பட் அது கொடுக்கறது உண்மையாக கொடுங்க. ஒரு ஆளை நேசித்தா உண்மையாக நேசிங்க. ஒரு ஆள்கிட்ட பேசின உண்மையாக பேசுங்க. ஒரு ஆள்கிட்ட பழகுன உண்மையாக பழகுங்க. பயம் என்கிற கலை இந்த கடைசி மாதத்தின் கடைசி வாரத்தில் என் ஜனத்தை விட்டு வேரோடு போவதாக, பிடுங்கப்படுவதாக. ஆமென். இனி பயம், சில சூழ்நிலை எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து பயம் வந்துச்சுன்னா நீ உடனே சொல்ல வேண்டிய வார்த்தை களையை சத்துரு விதைக்கிறேன், போ பிசாசே, கர்த்தரனை வாழ வைப்பார், கர்த்தரனை உயர்த்துவார், என் தலையை நிமிரச்சவர் பார்த்துருங்க. அவ்வளோதான். ஆமே, அப்பமே அந்த பயம் உங்களை விட்டு போயிடும். ஆமே, நீங்கள் பிரகாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. பிரிஞ்சவங்க சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்கள். ஆமே. சிலர் முகம் பிரகாசம் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். ஆமே. திரும்பவும் சொல்கிறேன், தேவ மனுஷனாக சொல்கிறேன், பயப்படாத. இப்போ உள்ள சூழ்நிலையை பார்த்து உன் வாழ்க்கையை தீர்மானிக்காத. நம்ம செத்து போன தெய்வத்தை ஆராதிக்கலை, உயிருள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம். உங்கள் சூழ்நிலைகளை அறியாத தெய்வத்தை ஆராதிக்கலை, உங்கள் சூழ்நிலைகளை அறிந்த தெய்வம். இதில் ஸ்ட்ராங்கான இல்லைங்க. என் கர்த்தர் எனக்கு தீமை செய்ய மாட்டார், என் கர்த்தர் என்னை ஏமாற்ற மாட்டார், என் கர்த்தர் எனக்கு துரோகம் பண்ண மாட்டார். நான் அவரை தேடுவது உண்மை என்றால் அவர் என் பக்கத்தில் தான் இருக்கிறாரு, என் பட்சத்தில் தான் இருக்கிறாரு. இது தலைகளாய் மாற்ற அவரால் முடியும். என்னை ஒரு நாள் அவர் சாட்சி சொல்ல வைப்பார். அப்படி பாருங்க, சில தோல்விகள் வரும்போது சொல்லுங்க, இப்படி பாருங்க, என்னை கர்த்தர் சாட்சி சொல்ல வைக்க போறாரு, என்னை கர்த்தர் சாட்சியாக நிறுத்துவார். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம இயேசுடைய ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது, விலையேறப்பட்ட ரத்தம் நம்ம அவருடைய அபிஷேகம் இருக்கிறது. ஒரு சம்பவம் சொல்கிறேன், உண்மை சம்பவம். நைஜீரியா தேசத்தில் நம்ம அங்கே நீங்கள் ஆப்பிரிக்கா நாடுகளில் எல்லாம் மந்திரவாதத்துக்கும் எல்லாம் பயங்கர ஃபேமஸ். அதாவது கவர்மெண்ட் அனுமதியோடு நடக்கும், அது அவங்க பண்ணுறது கண்டிப்பாக நடக்கும். அந்த மாதிரிப்பட்ட இது மந்திரவாதிகள். ஒரு வியாதியஸ்தன் அப்படின்னா நார்த் இந்தியாவில் அது அதிகமாக இருக்கும். வியாதியஸ்தன் அப்படின்னா முதல்ல மந்திரவாதிகிட்ட போவாங்க, அப்படி இல்லைன்னா சர்ச்சுக்கு போவாங்க. இந்த ரெண்டில் எங்கேயாவது போனாலும் அவனுக்கு சுகம் கிடைக்கும். அந்த மாதிரிப்பட்ட இது. நீங்கள் நார்த் இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா அந்த மனித தெய்வங்கள் அவங்க செய்கிறது, அந்த கனெக்டாக செய்யும்போது சில சுகங்கள் நடக்கிறது. ஸோ அப்போது முந்தின ஒரு அந்த பல லட்சங்கள் கூடி ஆராதித்த சபையில் அந்த விசுவாசி சொன்ன சாட்சி, சோத்திரம், கூடி ஆராதிக்கிற இதில் பப்ளிக்கில் சொன்னாங்க. அப்போது என்ன செய்வாங்கன்னா, இப்போ இருக்கிற பிரதமரை காட்டிலும் முந்தின பிரதமர் அவங்க இதுக்கெல்லாம் ஆட்சியெல்லாம் செய்யும்போது மந்திரவாதம், ஏகம் இதெல்லாம் செய்து தான் அங்கே ஆட்சி நிற்பாங்க. அப்போது அந்த மெயின் அந்த ஆள் ஒரு லிஸ்ட்டு கொடுப்பார், இந்த பிளட் குரூப் உள்ள ஆட்கள். மந்திரவாதத்துக்கு மெயின் ரீசன் பிளட்டு, உங்களுக்கு தெரியும், என்ன கோழி அது இதெல்லாம் இது பண்ணாங்க. அப்போது இந்த பிளட், அப்போ இவங்க பிரதமர் போய் ஒரு 10 ஆகணும், இந்த ஆட்களை கண்டுபிடிச்சி 10 பேரை கூப்பிட்டா போய் தான் ஆகணும். போய் ஸ்தோத்திரம் கொண்டு போட்டு 10 நாட்கள் உணவு கொடுக்க மாட்டாங்க. உணவு கொடுக்காம ஒரு அறையில் போட்டு வைப்பாங்க. அப்போது இந்த எப்படி சக்ஸஸ் ஆகும்னா, இவங்க திரும்ப அந்த 10 நாள் தாண்டி அங்கே போவாங்க. போகும்போது ஒரு பூனையும் ஆந்தையும் இருக்கும். அந்த பூனையும் ஆந்தையும் சத்தம் போட்டுச்சுன்னா அந்த ஆள் போயிடலாம். இந்த ஆளுக்கு பிளட்டு இந்த இதுக்கு மந்திரவாதத்துக்கு செட் ஆகாது. ஆனால் என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். ஆனால் சத்தம் போடலைன்னா அந்த ஆளை என்ன செஞ்சுருவாங்க, நரபலிச்சு எடுத்துருவாங்க. அந்த ரத்தத்தை வச்சு யாகம் பண்ணி அவங்க செய்வாங்க. இப்பவும் நடந்துக்கிட்டு இருக்குது, நார்த் இந்தியாவில் நடக்கிறது.
ஸோ இப்போ இந்த ஆள் இந்த சர்ச்சு விசுவாசி. இப்போ நைஜீரியாவில் எழுப்புதல் வெடிக்கிற அந்த சபையோட ஒரு விசுவாசி. இவர் 6வது ஆளாக அங்கே உள்ள அனுப்புகிறாங்க. அவர் சொன்ன சாட்சி 6வது ஆளாக உள்ள அனுப்புகிறாங்க. இவர் என் மேலே இயேசுவின் ரத்தம் இருக்கிறது, ஆமை கர்த்தரும் கூட இருக்கிறாரு. இவருக்குள்ள பயம் இல்லை. இவர் ஒரே அந்நிய பாஷை, உடாவாராவா ஷம்தானாமானாஹாபா. கொஞ்ச நேரத்தில் தலை துண்டாக போகுது. இவருக்கு ரத்தம் நரபலி கொடுக்க போகிறது. இவர் ஒரே அந்நிய பாஷை, ரீபா நாமா ஹம்தனா. ஸோ ஆள் இதாச்சு. சில ஆட்களுக்கு பூனை சத்தம் போடல, ஆந்த சத்தம் போடல, உள்ளே அனுப்பிட்டாங்க. அவ்வளோதான். சோழி நரபலி செலுத்தி அதை வச்சு யாகம் பண்ணுவாங்க. இப்போ 6வது ஆளாக இவர் போகிறார். இவர் போய் அங்கே நின்ன உடனே, இவரை பார்த்த உடனே அந்த பூனையும் ஆந்தையும் அலறிட்டு ஓடிட்டு பிரைஸ் நிற்க முடியலை. பிரைஸ்லாம் உங்கள்கிட்ட சொன்ன தப்பு தான் பிரச்சனை. பிரைஸ்லாம் இவங்க பார்க்குறாங்க, இது யாருடா? உடனே நேராக கூப்பிடுறாங்க. அவன்கிட்ட போனால் இவனை இந்த ஆளை பார்த்து அந்த ஆள் யாகம் அவன் ஓடுறான். இவனை விரட்டுங்க, இவன் நிற்க முடியலைன்னு. பிரைஸ்லாம் கூப்பிடுறாங்க, நீ யாருன்னு? அவன் சொல்கிறேன், இந்த சர்ச்சு பாஸ்டுக, இந்த சர்ச்சோட நான் விசுவாசி, நான் ஆண்டவருக்கு பிள்ளை, என் மேலே இயேசுவின் ரத்தம் இருக்கிறது, என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ கடைசி அவனுடைய எக்ஸ்கியூஸ் கேட்டு அந்த பிரதமர் ஆக வேண்டிய அவருக்கு கார்லேயே திரும்ப இவரை வீட்டில் கொண்டு விட்டாங்க. ஸோ ஒரு ஆமேன். இவரு கொண்டு சாட்சியம் இப்படியாக நடந்துச்சு. கர்த்தர் என்னை அற்புதமாய் பாதுகாத்தார். அங்கே மீட்டிங் அட்டன் பண்ண ஒரு பாஸ்டர் ஒரு சர்ச்சில் வந்து சொன்ன சாட்சி. புரிகிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சுமக்கிற அபிஷேகம் எவ்வளோ விலையேற பெற்று தெரியுமா சார்? நமக்காய் சிந்தப்பட்ட ரத்தம் எவ்வளோ வல்லமை உள்ள ரத்தம். அவ்வளோ பெரிய கர்த்தர் நமக்கு இருக்கும்போது சின்ன சின்ன காரியத்துக்காக பயம் என்கிற கலைக்கு இடம் கொடுத்து உன் வாழ்க்கை அழித்திராத. ஹலோ. 2வது நாலனம் சொல்லணும். நான் 1/2 மணிக்குள்ள முடிச்சு ஜோம் பண்ண வந்தது. தேவையில்லாத நண்பர்கள் சாத்தான் போடுகிற கலைகள். நான் சொல்கிறது புரிஞ்சுக்கணும், ரொம்ப கவனம். அதாவது தவறான நண்பர்கள் அல்ல, தேவையில்லை. தவறான நண்பர்கள் ஆபத்தில் கொண்டு விடும். அது ஒரு இது. ஆவிக்குரியவர்களை அழிப்பதற்கு ஆவிக்குரிய விதத்திலே சில நண்பர்கள் வருவாங்க. என்னை கவனிங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இணைக்கப்பட்ட 3 நண்பர்கள் மட்டுமல்ல, தேவையில்லாத நபர்கள். அதான் சரியான வேடு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் 3 பேர் இணைந்தார்கள். அவனுடைய பிரயாணத்துக்கும் அவனுடைய டெஸ்டினேஷன், அந்த லட்சியத்தை அடைவதற்கு தடை. 1 தேராகும். அதே 12 ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, நீ வா, நீ உன் இனத்தையும் உன் தேசத்தையும் ஜனத்தையும் விட்டு எங்கூட வா, நான் உன்னை பெரிய ஜாதி. அப்பாவை கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஆண்டவர் பெர்மிஷன் கொடுக்கல. இப்போது 2வது அவன் கூட வந்ததில் இன்னொரு நபர் லோத்து. பிரைஸ். 3வது அவன் வாழ்க்கையில் இணைந்த 3வது ஒரு நபர் ஆகார். முதலாவது தேராகு அப்பாவாக இருந்தாலும் அவன் பிரயாணத்தில் இணைந்த போது ஆதியாகமம் 11:33 இப்படி இருக்கிறது. ஸ்தோத்திரம். நான் வாசிக்கிறேன். தேராக தன் 12 வாசிக்கிறேன், டிஸ்பிளேயில் போடுவாங்க. ஊரின் யார் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவி தன் மருமகள் சாரை அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேட பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே என்ன செய்து விட்டார்கள்? இருந்து விட்டார்கள். பிரயாணம் ஸ்டாப் ஆகுது. தேராகுடைய மரணம். அப்போது உன்னுடைய பிரயாணத்தை, நீ போகிற வேகத்தை, நீ போகிற ஸ்பீடை இந்த கலை என்கிற மனிதர்கள் இணைந்து வந்து ஸ்பீடை ஸ்டாப் பண்ணி நீ 1 வருஷத்தில் அடைய வேண்டியதை 30 வருஷம் தாண்டும் அடைவதற்கு காரணம் இந்த கலை. புரிகிறவங்க ஒரு ஆமேன். 2வது லோத்தை கூட்டி கொண்டு வர ஆண்டவர் சொல்லலை. இப்போ லோத்து ஆபிரகாமோடு கூட வந்ததுனால வாக்குவாதம் உண்டாகுது. ஒரு கட்டத்தில் லோத்தை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்ற காரணத்துக்காக இப்போ ஆபிரகாம் யுத்தம் பண்ண வேண்டியதாகிறது. இந்த யுத்தம் தேவையில்லாத யுத்தம். அப்போது இது சில பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறது. அடுத்து ஆகார். எனக்கு ரொம்ப விளக்க நேரம் இல்லை. அவன் லைஃப்பில் சேஞ்ச் இணைகிறனால சுமார் 10 வருடங்களுக்கு மேலாக ஆபிரகாமுக்கு தேவனுக்கும் உள்ள உறவு கட்டாகுது. ஸோ
அடுத்து 99ஆம் வயது அப்படி வரும்போது தான் ஆதியாகமம் 17:1 நினைக்கிறேன், ஆண்டவர் திரும்ப ஆபிரகாமுக்கு தரிசனமாய் சொல்கிறாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமன. இவன் லைஃப் அங்கங்க ட்ராக் தாறுமாறாகுது. நல்லா கவனிங்க, நீ எல்லார்ட்டையும் பேசுங்க, எல்லார்ட்டையும் பழகுங்க, எல்லார்ட்டையும் அன்பாக இருங்க. பட்டு உன் கூட க்ளோஸாக இருக்கிறவங்களை குறித்து நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, சாத்தானே சில நண்பர்களை சில மனிதர்களை உங்களுக்கு ஃப்ரெண்டாக இல்லை க்ளோஸாக கொண்டு விடுவான். அது கலை. அது என்னது? கலை. உங்கள் ஸ்பிரிட்டை டச் ஆகிற, உங்கள் ப்ரெசன்ஸை இது கெடுக்கிற, உங்கள் தரிசனத்தை கெடுக்கிற ஒருவரோடும் நீங்கள் உறவு வைக்கக்கூடாது. பேசுங்க, பழகுங்க, அன்பாருங்க, லிமிட். ஆனால் கர்த்தர் சிலர் உங்கள் கூட கொண்டு வருவார். அவங்களோடு உங்கள் ஹார்ட்டை ஓப்பன் பண்ணலாம், அவங்ககிட்ட நீங்கள் பேசலாம். அதனால தான் சொன்னேன், நமக்குன்னு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்னு ஒன்று இருக்கணும். அவர்கள் நமக்கு இருந்தால் கண்டிப்பாக நீ சூஸ் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு அடுத்த கட்டத்துக்கு கர்த்தர் அவர்கள் உங்களுக்கு அனுப்பின தேவ மனிதர்கள். நம்பலாம், நம்பி ஷேர் பண்ணலாம். அது உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அவர்களிடத்துலேருந்து அடியும் கிடைக்கும், திட்டும் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஆனால் ரிசல்ட் உன் வாழ்க்கை அடுத்த கட்டம். பட் இந்த நபர்கள் உன்னை ஸ்ட்ரக் ஆக்கும், உன் பிரயாணத்தை லூஸ் ஆக்கும், இல்லைன்னா பாதையை மாற்றும். சோத்திரம். இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள். இதனால நீ தப்பு பண்ணலை, நீ பிரச்சனை பண்ண. இப்போ ஆபிரகாம் யாருக்காக யுத்தம் பண்ணான்னா லோத்துக்காக யுத்தம் பண்ண வேண்டியதாகி போச்சு. ஒரு கட்டத்தில் பயப்பட வேண்டியதாக இருக்கிறது. இனி என்ன பண்ணுவாங்களோ? காரணம் லோத்துக்காக. புரிகிறவங்க ஒரு அழியிலே சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் மனைவி எனக்கு களையாக்கும், அதனால் கலத்தி விடலான்னு அந்த மைண்ட் செட்டு வந்துடாதுங்க. நான் சொல்கிறேன், நண்பர்கள் மனிதர்கள் ரொம்ப கேர்ஃபுல். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, சர்ச்சிலையும் சரி, வாலிபர்களை பார்த்து சொல்கிறேன், ஸ்கூலில் காலேஜில் உன் நண்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. புரிகிறவங்க ஒரு அழியிலே சொல்லுங்க பார்க்கலாம். ப்ரைஸ் சொல்லலாம். உங்கள் ஸ்பிரிட்டை கெடுக்கிற, உங்கள் தரிசனத்தை கெடுக்கிற, உங்களை டிஸ்ட்ராக்ட் ஆக்குற, இல்லைன்னா பாதையை மாற்றுகிற எந்த மனிதனாக இருந்தாலும் நீ எப்படி பார்க்கணுன்னா கலையாக பார்க்கணும். அதான் நான் ஆரம்பத்தில் உள்ள மெசேஜ் உள்ள போகும்போது சொன்னேன், கலைக்கும் விதைக்கும் உள்ள வித்தியாசத்தை நீ கண்டுபிடிச்சிட்டான்னு உன் வாழ்க்கை வெற்றி. இதில் ஒரு வேடை கூட சொல்லி நான் அடுத்ததுக்கு உள்ள வர்றேன். எமோஷனில் யாரிடத்துலும் உறவு வைக்காதுங்க. கஷ்டப்படுறாங்க, ஏழை, வேற என்ன, யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஷிப் வைக்காத. அது உனக்கு ஆபத்து. கஷ்டப்பட்டால் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணிவிட்டு போயிட்டே இரு, உதவி செஞ்சுட்டு எஸ்கேப் ஆகு. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். பட்டு அவர்களோடு உறவு வேண்டாம். புரிகிறவங்க சத்தமாக ஒரு ஆமேன். ஆபிரகாம் அதான் பார்த்தா, லோத்துக்கு யாரும் இல்லை, கூட்டிகிட்டு போனா என்ன ஆச்சு? கடைசியில் வாக்குவாதம் உண்டாக ஆரம்பிக்கிறது, யுத்தம் பண்ண வேண்டிய ஆரம்பிக்கிறது. திரும்பவும் சொல்கிறேன், எமோஷனில் யாரோடும் உறவு அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் வைக்காதுங்க, க்ளோஸ் ஆக்காதுங்க. கஷ்டப்படுறாங்க, யாரும் இல்லைன்னு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, பட் நாட் ரிலேஷன்ஷிப் வேண்டாம். அது ஒன் பிரயாணத்தை தடுக்கும். அது சாத்தானே அந்த எமோஷனை கொண்டு போட்டு ஒன்றை அழிக்க வைக்கிற கலை என்பதை மறந்து விடாதுருங்க. ஆமாம். 3வது வேகமாக போயிடுறேன். ப்ரைஸ் சொல்லலாம். இன்னும் சாத்தான் போடுற ஒரு கலை என்னென்னா, மனுஷன் பேசுகிற வார்த்தைகள். என்னது சொல்லுங்கள்? வார்த்தைகள். ஏன் எல்லாம் அமைதியாக இருக்கீங்க? சோத்திரம். உற்சாகமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். ஹல்லேலூயா. 10 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன். ஆமே, ஹல்லேலூயா. ஏன்னா வேலை செய்யுதுன்னு நினைக்க, அதான் அமைதியான்னு தெரில. ஸோ வார்த்தைகள். எலியா ஒரு சக்ஸஸ் வேடு ஊழியம் செஞ்சு முடித்தான். அதுக்கப்புறம் அவன் காதில் ஒரு வார்த்தை போகுது. 1 ராஜாக்கள் 19:2. அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களின் ஒருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொன்னாள். வார்த்தை.
எப்போ இந்த வார்த்தை எலியாவுக்கு சிந்தைக்குள்ளே போச்சோ, ஹார்ட்டுக்குள்ளே போச்சோ, அப்பமே அவன் பிரயாணம் ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிட்டு. எலியாவே, நீ அந்த வார்த்தையை ஒரு கலையாய் பார்த்துருப்பான்னா போ பிசாசேன்னு சொல்லிட்டு திரும்ப ஓட ஆரம்பிச்சிருப்போம். புரிகிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கவனிங்க, இப்போ மெசேஜ் சண்டே சர்வீஸ் முடிச்சுட்டு கூட்டம் முடிச்சுட்டு ஃபயர் வேடெல்லாம் கேட்டு அப்படி இதாக இருக்குங்க. கூட்டம் முடிஞ்சு என்ன ஆத்துமே போட்டு வெளியே போகும்போதே ஒன்றில் கூட இருக்க விசுவாசியாக இருக்கலாம், தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல. யாராக இருந்தாலும் என்னைக்கா நடந்த ஒரு வேடை, ஏதாவது ஒரு வேடை உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி கொண்டு போட்டுருவாங்க. பொய்யும் நீ அவளுக்கு பக்கத்துலேயே போய் இருந்தா சொல்லி முடிஞ்சு. அது வார்த்தை அல்ல, அது என்னது? சொல்லுங்க, கோவப்படாதுங்க, கலை. உனக்கு பிள்ளைகிட்ட ஒழுங்காக சொல்லி வை, அது அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும். நீ இங்கே வேடம் கேட்டு ஆராதிச்சு ஃபயராக போகும்போது அங்கே போகும்போது நீ மனசுக்குள்ளே என்ன சொல்லணும்னா அப்படியா அப்படின்னு கேட்க இப்போ பிசாசேன்னு மனசுக்குள்ளே சொல்லணும். வாயை திறந்து சொன்னால் பிரச்சனையாக்கும், ஏன்னா விசுவாசி. சொல்லிட்டு அதை நீ அதை வார்த்தையாக எடுக்காத, சம்பவமாக எடுக்காத, எதா பாரு நல்ல விசுவாசின்னு என்ன சொல்லணும்னா, பாஸ்டர் இன்னைக்குள்ள மெசேஜை கேட்டிங்களா, நம்ம பயப்படக்கூடாது சரிங்களா, கர்த்தர் உங்களை நம்மளை நடத்துவார் அப்படின்னா சொன்னி. இது விதை. இதுக்கு நேர் ஆப்போசிட். நீங்கள் கூட்டம் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போவீங்க, அங்கே போனோன்னா நீங்கள் கேட்ட பிரசங்கத்தை நேர் ஆப்போசிட்டாக மனைவி நிற்பாங்க, பத்திரகாளியாட்டு ஒரு வேடையும் கொண்டு போயிட்டு வந்துட்டார், பார்க்க தான் போகிறேன், இனி என்னத்தெல்லாம் பார்ப்போம். ஒருவேளை புருஷன் நிற்பாங்க, ஏதாவது வேடிச்சணும், அப்படி ஏறப்படாது. உடனே நினைக்கணும் களை பார்த்தா அவங்க சொல்கிற வேடெல்லாம் அவங்க ஹார்ட்டுக்குள்ளே போகாது, சிரிப்பாக வரும். ஸோ அப்படி தூக்கி தூரா போட்டுட்டு நீங்கள் பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. புரிகிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நீ கேட்ட பிரசங்கத்துக்கும் கேட்ட வார்த்தைக்கும் எதிராக ஒரு வார்த்தை வந்து விழுதுன்னா ஆமேன், அது களை பாரு, அப்படி கலையா. புரிகிறவங்க சத்தம் ஆமேன்னு சொல்லுங்கள். இங்கே வேடம் கேட்டு அந்நிய பாஷையும் கேட்டு ஆமேன்னு சொல்லிட்டு போயிட்டு கேட்டு தாண்டமின்னு அக்கா அண்ணான்னு விழிச்சிட்டு அவரை பாத்தியாளா எப்படி சொல்லிவிட்டார் பாத்தியாளா அப்படின்னு சொன்ன உடனே ஆமேன் ஸ்தோத்திரம். உடனே அந்த ஆள்கிட்ட ட்ரிப்பில் வேடையே கொடுக்காதுங்க. ஆண்டவரே பிசாசு களையை கொண்டு போடுறான் இந்த விசுவாசிக்க ரூபத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிருங்க இயேசு நாமத்தினால. விதை வேலை செய்யணும்னா களையை பிடுங்கி தான் ஆகணும். புரிகிறவங்க சத்தமாக ஒரு அல்லேலூயா. நம்மக்கிட்ட தெரிஞ்ச மாதிரி கூட்டம் முடிஞ்சு ஃபயராக இருப்போம், ஆமே அப்படின்றது அடுத்து ஏதாவது ஒரு வேடம் ஆன்னு வந்து போடும். ஸோ நம்ம மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆகும். அதனால தான் சண்டே மார்னிங் மேக்ஸிமம் ஃபோன் அட்டன் பண்ணுறதே கிடையாது. முடிஞ்சு 99% மேலே ஃபோனை பார்த்தாலும் அங்கே சோத்திரம் எல்லாம் எல்லாத்துமே போட்டு முடிச்சுட்டு வர. நம்ம ப்ரிப்பேர் ஆகி ப்ரெசன்ஸில் நின்று வேடை கொடுக்கணும்னு சொல்லி வரும்போது இவங்க ஃபோன் பேசுகிற ஒரு வேடு நமக்கு மொத்த ப்ரெசன்ஸையும் கெடுத்து விட்டுரும். முடிஞ்ச அளவுக்கு விசுவாசியை போனால் இருந்தாலும் அட்டன் பண்ண மாட்டேன். சண்டே பகலுக்கு காலையில் வாய்ப்பே இல்லை. ஸோ இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். சில நேரம் தேவையில்லாத கதைகள், வார்த்தை, நான் திரும்ப சொல்கிறேன் வார்த்தை. நான் இதை எப்போ சொல்கிறேன்னா, எலியா அவன் ஒரு பெரிய சக்ஸஸ் மினிஸ்ட்ரி செய்து முடிச்சுட்டான். அக்கினி இறக்கியாச்சு, பாகாலின் தீர்க்கதரிசியை காலி பண்ணியாச்சு. அவன் ஒரு பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி செஞ்சு முடிச்சுட்டு ஒரு எழுப்புதலுக்காக காத்து கொண்டு இருக்கும்போது வந்து விழுது ஏசபேலுக்கு வாயிலண்டு விழுது ஒரு வார்த்தை. அது வார்த்தை அல்ல, அது களை. எல்லாரும் சொல்லுங்கள், அது என்னது? களை. அப்போது உங்கள் ஸ்பிரிட்டை டிஸ்ட்ராக்ட் ஆகிற வார்த்தை அது புருஷன்ட்டு வரலாம், மனைவிட்டு வரலாம், ஒருவேளை பாஸ்டர்ட்டு கூட வரலாம், தெரியாது எனக்கு. ஏன்னா நம்ம மற்ற ஆட்கள் சொன்னால் சார் பாஸ்டர் இப்படி சொல்லிவிட்டார், பாஸ்டர் உள்ளே எடுத்து சாரி, அது யாராக இருந்தாலும் உன் ப்ரெசன்ஸை டிஸ்ட்ராக்ட் ஆக்குதுன்னா அது களைன்றது களைஞ்சு போடல. அது ஆமே, அதை புரிஞ்சுக்கிட்டா கர்த்தர் வெற்றியை தருவார். எத்தனை நான் சொல்கிற தெளிவாக புரியுது? யாருக்கு வேடையை அது கேட்டுட்டு உள்ளே போட்டுட்டு இப்படி சொல்லிவிட்டான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னா, சொன்ன ஆள் சொல்லிவிட்டு அது ஈஸியாக அவள் எசபேல் சொல்லிட்டு அவள் ராத்திரி உறங்க போயிட்டா, அவள் வேற வேலையை பார்க்க போயிட்டா. பட் வேடு தான் உள்ளே கடந்துட்டு நான் என்ன கொல்ல போகிறா
திரும்பவும் சொல்கிறேன், சொல்கிற ஆள் சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு அது போயிடும். ஆமாம், திரும்ப இறைச்சியை தின்னுக்கும் கரிச்சட்டியை கழுவுக்கு அது போயிடும். ஆனால் கேட்குற உனக்காக ஆபத்து. ஹலோ சொல்லுங்க. ஆமே. ஸோ ஹல்லேலூயா. களைய எப்போ நீ களையாக பார்க்க ஆரம்பித்தா சக்ஸஸ். புரிகிறாங்க. ஆமே. ஸோ கொஞ்சம் சர்ச்சில் ஆவியில் நிரம்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அல்லேலூயா சொல்லி முழங்க வீட்டுக்கு போன உடனே நல்லா துள்ளிட்டு வாராக. ஸோ பாப்பா இனி நான் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே புரிஞ்சுக்கணும் என்னது. இல்லைன்னா ஏதாவது ஒரு வேடு சொன்னோடனே அங்கே மட்டும் அப்படி இப்படி வந்தியா, இங்கே மட்டும் இப்படி பேசுதியா, அப்போ புரிஞ்சுக்கணும் களை. நம்ம மைண்ட் உடனே என்ன செய்யணும், மாறும். இவ்வளோ கூட இருந்துட்டு என்னத்தை அப்படின்னு இல்லை. அப்போ நீங்கள் என்ன, நான் என்ன சொல்கிறேன்னா, அதுக்கு நம்ம இடம் கொடுக்காட்டா திரும்ப 2 தடவை சொல்லுவாங்க, 3ஆவது தடவை சொல்லுவாங்க, அது அப்புறம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். கடைசியில் வெற்றி நமக்கு தான் கிடைக்கும். ஐயோ ஆமேன். சிரிக்கிறவங்க ஒரு சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அது யார்கிட்டன்னு வரலாம் இந்த வார்த்தை. அதனால் வார்த்தையை நீ வார்த்தையாக பார்க்காத எதா பாரு, சொல்லுங்க கலைய. உன் ப்ரெசன்ஸை உன் டெஸ்டினேஷனை டிஸ்ட்ராக்ட் ஆக்குற அது யார்கிட்டன்னு வரலாம் வேடு. அதை உடனே அதை எடுத்துட்டு யாராதுங்க புரிஞ்சுக்க. களை சத்துரு விதைக்கிறான் கொஞ்சம் கூட. ஆமேன் சோத்திரம். அந்த வேடாட்டே பார்க்காதுங்க. சாத்தான் என்னை அழிக்க போட்ட களன்னு மட்டும் பாருங்க. உங்களை அதை அட்டாக் ஆக்காது. உங்கள்கிட்ட இருக்கிற அந்த பிரசன்ஸையும் கிருபை அது ஒன்றும் இல்லாமல் ஆக்காது. ஒரு ஆமே. பிசாசு பிளான் பண்ணிட்டு இருப்பான். 21 days ஃபாஸ்டிங் முடிச்சாச்சு, இல்லை 3 நாள் ஃபாஸ்டிங் முடிச்சு அது வரைக்கும் அமைதியாக இருப்பான். ஃபாஸ்டிங் முடித்து சாப்பிட்டுட்டு சாயங்காலம் இனி அடுத்து செய்யலான்னு பார்க்கும்போது அப்போ தான் எழுப்புவான் தேவதூதனை. சோத்திரம். களைய வார்த்தை. நீங்கள் இன்னும் ரைஸ் ஆச்சா 3 நாள் ஃபாஸ்டிங்கு 5 நாள் ஃபாஸ்டிங்லாம் சண்டே சர்வீஸ் வேல்யூ இல்லாமல் போயிடும். ஏன்னா விதைக்கப்பட்ட அதே இடத்துல தான் எதுவும் விதைக்கப்படுது. ஆமேன். நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்தா எனக்கு நிஜமாகவே பயமாக இருக்குது. ப்ரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஆமேன். இப்போ பயம் என்பது களை. 2வது என்ன சொன்னேன், தேவையில்லாத மனிதர்கள் நம்முடைய நண்பர்களாக இணையும் போது களை. 3வது வார்த்தைகள் களை. 4வது தவறான சிந்தனைகள் ஒரு களை. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது கோலியாத்தை வென்றுட்டு வந்துட்டான். இப்போ ஸ்திரீகள் பாடுறாங்க என்ன பாட்டு, சவுல் கொண்டது தாவீது கொண்டது. உடனே சவுலுக்குள்ள ஒரு எண்ணம் வருது, அவனுக்கு 10,000 கொடுத்தாங்க, எனக்கு 1000. இனி அவன்தான் ராஜா, நான் யாரு கிடையாது, எனக்கு மகிமைங்கான எல்லாம் போயிட்டு. நீங்கள் அடுத்து பார்த்தா தெரியும், 18 கடைசியில் பார்க்கும்போது அன்று முதல் சவுல் தாவீதை காய்மகாரமாக பார்த்தான். ஒரு தேவையில்லாத சிந்தையை தூக்கி மண்டையில் ஏற்றி வச்சுக்கிட்டு பாவப்பட்ட தாவீதை கொடுமையாக பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதே, சவுலே, இந்த பொம்பளைகளுக்கு வேற வேலை இல்லை, இவ்வளோ எண்ணத்தை பாடினா நமக்கு என்னன்னு நீ அமைதியாக பெயிருந்தானா சோத்திரம், உனக்கு ராஜ்யபாரம் வெற்றியாக இருந்திருக்கும். புரிகிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் வார்த்தை மட்டும் இல்லை, தேவையில்லாத கனவுகள் எல்லாம் 18:8 சொன்னான், 9 என்னது காய்மகாரமாக பார்க்குறான், 10 தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலுக்குள்ளே வந்து இறங்கிட்டு. ஆமே. புரிகிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். தவறான எண்ணம். அன்னிலண்டு சவுலுக்கு நோக்கம் தாவீதை காலி பண்ணணும். ஒரு கட்டத்தில் யோனத்தானும் தாவீது ரொம்ப க்ளோஸாக இருந்தபோது இவன்கிட்ட சொல்கிறான், அங்கே தான் அவனை ஹார்ட் அங்கே ஓப்பன் ஆகுது. 1 சாமுவேல் 20:31 ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரையிலும் நீ ஆனாலும் உன் ராஜ்யபாரம் ஆனாலும் நிலைப்பதில்லை. இப்போதே அவனை அழைப்பித்து என்னிடத்து கொண்டு வா, அவன் சாக வேண்டும். பாவம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் தாவீது எப்படிப்பட்டான் தெரியுமா? சவுலை கொன்று விட்டு ஒருத்தன் வந்து நின்ன போது கூட அவன் சொல்கிறான்,
கர்த்தர் அபிஷேகம் பண்ணவன் மேல் கை போடுறதுக்கு நீ யாரு? உன் வார்த்தையின்படியே நீ சாகணும்னு காலி பண்ணிட்டான். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவு நல்ல மனிதனை இவன் தேவையில்லாத சிந்தையை மண்டைக்குள்ளே ஏற்றி வச்சுக்கிட்டு அவனை லோக்கலாக பார்க்க ஆரம்பித்தான். நல்லா கவனிங்க, தாவீதுக்கு இதனால் எந்த விளைவும் ஏற்படலை, சவுலுக்கு தான் ஆபத்து. ஹலோ, 2 கையெடுத்து கூப்பி சொல்கிறேன் சகோதரிகளே சகோதரர்களே, ஏதாவது தேவையில்லாததை மண்டையில் ஏற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து. அது களை என்பதை நினைத்து அதை களைந்து போடுங்க, உங்களுக்கு விடுதலை நிச்சயம். குடும்பத்தை பேசுகிறேன், புருஷனை ஏதோ ஒரு விதத்தை தப்பாக நினச்சிட்டு மொபைலில் பார்த்து ஏதோ சிரிச்சிட்டாங்க, உடனே எவ்வளோ பார்த்து தான் சிரிக்கிறார், உன் மண்டையில் ஏற்றி வச்சுக்கிட்டு அதுவரையும் சிரிச்சிட்டு இருந்த ஃபேஸு அப்போ உடனே மாற ஆரம்பிக்கும். புருஷன் பாப்பா, என்னடா சிரிச்சுக்கிட்டு தான் இருந்த, இப்போ என்ன மூஞ்சி மாறு, எனக்கு தெரியாதாக்கும். என்னத்தை தெரியாது, நீ மண்டையில் ஏற்றி வச்சா மைனஸை. ஸோ நீயும் நாசமாகி குடும்பத்தை நாசமாக்கி. அதே போல் சகோதரர்கள், என்றைக்குன்னு சமையல் நல்லா இருக்கு, என்னைக்கு ஒரு மாதிரி இருந்துட்டு இவன் யாரையோ நினச்சிட்டு தான் இன்றைக்கி சமையல் பண்ணா, அதான் உப்பு அதிகம் போட்டுட்டான். உன் மண்டையில் ஏற்றி வச்சுக்கிட்டு அது பாவம் ஒன்றும் தெரியாத பிள்ளை பூச்சியை போட்டு நாசாக்கி சண்டை வெடித்து பூகம்பம் ஆகி கடைசியில் ரிசல்ட் என்னன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. ஆனால் பாத்திரம் உடஞ்சி, சட்டி உடஞ்சி, அவிச்சு வச்ச பீஃபு அங்கே கிடக்கு. ஸோ தேவையில்லாததை மண்டையில் ஏற்றி வச்சா குடும்பம் கண்ணாடி போன்றது உடஞ்சி போயிடும். ஹலோ, இன்னைக்கு பரலோகத்தில் 1/2 மணி நேரம் அமைதல் உண்டாயிட்டுன்னு பைபிள் ஒரு வசனம் இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம், மாற்றி போடுங்க. நான் சொல்கிறேன், நீ மனைவியையோ புருஷனையோ தப்பாக நினச்சி வச்சுக்கிட்டு நீ வாழ்கிறது அது நரகத்தில் வாழ்கிறது சமம். மாற்றி போடு. எனக்கு கர்த்தர் தந்த புருஷன், கர்த்தர் எனக்கு தந்த மனைவி, ஆமேன், கர்த்தர் எனக்கு எதை தந்தாலும் பெஸ்ட்டாக தான் தருவார். ஹலோ, உண்மையை நேசிப்பார். ஒருவேளை தவறு இருந்தாலும் சரியாக்கப்பட்டு குடும்பம் குட்டி பரலோகமாய் மாறிவிடும். ஆமேன் வரமாட்டேங்குது. சகோதரர்கள் சத்தமாக ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இதில் இன்னொரு கூட சொல்கிறேன், சில பக்கத்து வீட்டுக்கார நல்ல கிருபை பெற்றவங்க வரம் பெற்றவங்க வருவாங்க. ஸோ அவங்க பார்த்துட்டு, உனக்கு புருஷன் அங்கே பைக்கில் போகும்போது ஃபோனில் எப்பவும் பேசி சிரிச்சிச்சு போனதை பார்த்தேன், நீ கொஞ்சம் கவனமாக இருந்துக்க. என்ன முடிஞ்சு குடும்ப நாசமாக போச்சு. ஆமாம், அந்த ஆளை வீட்டுக்கு எல்லையில் ஏற்றிடாத. ஸோ களை சாத்தா அனுப்புன களை மண்டையில் எதை குறித்தும், குடும்ப மனைவியை குறித்தோ புருஷனை குறித்தோ பிள்ளைகளை குறித்தோ தவறான மைண்ட் செட்டை எடுத்து தூக்கி தூர போடு. உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு நல்ல புருஷனை தந்திருக்கிறார். சகோதரிகள் மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். புருஷர்கள் சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு நல்ல மனைவியை தந்திருக்கிறார். வரமாட்டேங்குது. சோத்திரம். ஒருக்கா கூட சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு நல்ல மனைவி தந்திருக்கிறார். பிள்ளைகள் சொல்லிடுறாங்க ஆமேன்னு. திருமணமான புருஷர்கள் மட்டும் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு நல்ல மனைவி தந்திருக்கிறார். சோத்திரம். வயசானவங்க ஏதாவது சொல்கிறாங்க, நீ என்ன செய்ய கஞ்சி வேணும்ல. சோத்திரம். சிலர் என்ன செய்வாங்கன்னா, திருமணம் ஆன புதுசில் நடந்த இன்சிடெண்ட்டு இல்லைன்னா எப்பவுமோ நடந்த அதை மண்டையில் ஏற்றி வச்சுக்கிட்டு அதுக்கு ரியாக்ஷன் இப்போ நடக்கும். பிள்ளைங்க கல்யாணம் வயசாச்சு, இது கல்யாணம் ஆன ஸ்டேஜில் அங்கே நடந்த இன்சிடெண்ட்டை தூக்கி அது அன்னைக்கு கல்யாணம் ஆன புதுசில் அவி வீட்டுக்கு போனோமா, அங்கே அவர் அவிகளுக்கு கூட எல்லாம் சந்தோஷமாக இருந்தார், என்ன கண்டுக்கவே இல்லை. இப்போ உனக்கு பிள்ளை கல்யாணம் ஸ்டேஜ் ஆச்சு, நீ அதை சொல்லிட்டு இருக்கிற. இங்கே வந்து ஒரே அந்நிய பாஷை. சாரி களை உன் குடும்பத்தை அழிச்சிரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? நீ அறுவடையை பார்க்கணுன்னா ஆமேன் களையை பிடுங்கி தான் ஆகணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னைக்கோ நடந்த தப்பு தான் ஒருவேளை அது மைனஸ் தான்,
அந்த இன்சிடெண்ட்டை நீ மண்டையில் போடுற வரைக்கும் உன் புருஷனை உன்னால் நேசிக்க முடியாது, உன் மனைவி உன்னால் நேசிக்க முடியாது, உன் பாஸ்டர் கர்த்தர் தந்த பாஸ்டர் உன்னால் நேசிக்க முடியாது. நீ யோசித்து கடைசியில் யாருக்கும் ஆபத்து இல்லை, உனக்கு தான் ஆபத்து. அதை கலையாக பார்க்க ஆரம்பிச்சிரு. அது கலை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? யாரோ செஞ்சுட்டு போட்டும். சில நல்லவங்க இருக்கிறாங்க, நம்ம சபையில் இருந்தால் மரியாதை திருந்துங்க, நான் சர்ச்சை விட்டு போயிருங்க. ஸோ இவங்க யாருக்கோ இன்சிடெண்ட் எல்லாம் மண்டலை ஏற்றி பிள்ளைகள்கிட்ட அதை புகுத்தி, ஆமே நீ அவங்ககிட்ட போகாத, அவங்ககிட்ட பேசாத. அவள் யார் தெரியுமா? அன்னைக்கு அப்படி யார்? அவங்க அக்காளாக இருக்கும், சித்தியாக இருக்கும், இல்லை புருஷனுக்கு அண்ணனாக இருக்கு, தாத்தா பாட்டி மாதிரிலாம் இருக்கும். அவை விட்டு போயிடாத. அங்கே போயிட்டு வந்த போட்டு அடிக்கிறது பாவப்பட்ட பிள்ளைகளை. ஸோ எதுக்கு நீ அங்கே போன, எதுக்கு நீ அங்கே பேசின, எதுக்கு அவள் தந்ததை வாங்கி தின்னா, அதுக்கு அந்த காப்பி என்னத்தை குடித்த, விஷத்தை கலைக்கு தந்தான்னு யாருக்கு தெரியும்? நீ மண்டையில் மைனஸை ஏற்றி வச்சுக்கிட்டு கள்ளங்காப்படி இல்லாத பிள்ளைக்குள்ளே அந்த விஷத்தை புகுத்திரியே. நீ தாயா இல்லை பியாயா? ஸோ அப்படி தான் கேட்க தோணும். நோ, தவறு. உனக்கு பிரச்சனைனா நீ நிப்பாட்டு. நல்ல பிள்ளைகிட்ட அந்த விஷத்தை உள்ள ஏற்றாத. அதையாவது நல்லா வளர விடு. ஹலோ, கோவப்படாதுங்க. இன்னைக்கு ஏன்னு தெரில, நிச்சயமாக எனக்கு பயமாக இருக்குது. ப்ரைஸெல்லாம் ஹல்லேலூயா. மைனஸை இன்னைக்கு டெலிட் பண்ணிடுங்க. அந்த கலையை தூக்கி தூர போட்டுருங்க. நம்முடைய கண்கள் மிகப்பெரிய அறுவடை பார்க்கணும். நம்முடைய கண்கள் மிகப்பெரிய எழுப்புதலை பார்க்கணும். ஏன்னா இந்த மெசேஜ் இன்னோட முடிஞ்சிட்டு நம்ம இந்த டாப்பிக்கு ப்ரைஸெல்லாம் எல்லாருமே நல்லவங்க தான். பெஸ்ட்டாக பாருங்கள், உங்கள் குடும்பத்தை பெஸ்ட்டாக பாருங்கள். மாமியாரை தயவுசெய்து சொல்கிறேன், மாமியார் மாமனாரெல்லாம் சகோதரிகளை பார்த்து சொல்கிறேன், உங்கள் அப்பாவா அம்மாவா தயவுசெய்து பாருங்கள். சோத்திரம். ஏன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நம்ம ஒரு நாள் மாமியாராக மாறுவோம், மாமனாராக மாறுவோம். மறந்துடாதுங்க. இன்றைக்கி நம்ம சர்ச்சில் இல்லை, அதுக்காக நான் சோத்திரம். இன்றைக்குள்ள சில சோத்திரம் படிச்சுட்டு வந்த முட்டாள்களுக்கு மாப்பிள்ளை வேணும், ஆனால் மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மா வேண்டாம். பின்ன அப்பா அம்மா வராமல் மாப்பிள்ளை உனக்கு எப்படி வந்துச்சு? சோத்திரம். சில மாமியாரை மாமனாரை கவனிக்கிற சகோதரிகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் எதிர்காலத்தை கத்த மகிமையாய் மாற்றுவார். கொஞ்சம் டிஸ்டர்ப்பு தான். உங்கள் சுதந்திரம் கொஞ்சம் நஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அதில் நான் இல்லைன்னு சொல்ல வரல. தயவுசெய்து அதை ஒரு பாக்கியமாக நினச்சி உங்கள் மாமனாரை மாமியாரை கவனிங்க. உங்களை பெற்ற அப்பாவா அம்மாவா பார்த்து கவனிங்க. பிள்ளைகளை பார்த்து சொல்கிறேன், உங்கள் வீட்டில் வயசான தாத்தா பாட்டி மாதிரி இருந்தால் அது உனக்கு பெரிய ஆசீர்வாதமாக்கும். ஆமேன். அவங்கள நோஸ் கட் பண்ணாத. பாட்டி போல வயசான தாத்தா பாட்டி மாதிரி. நம்மெல்லாம் அந்த வயசான வரைக்கும் உயிரோடு இருப்போமான்னு தெரியாது. அவங்கள கனம் பண்ணுங்க, நேசிங்க, கடமையை செய்யுங்க. துணியை துவைச்சி கொடுங்க. அவங்க ஹெல்ப்பு கேட்டால் ஹெல்ப் பண்ணி கொடுங்க. ஏதாவது தண்ணி எடுத்து கேட்டால் கையும் காலும் இதாக இருக்குது அப்படி பண்ணாத. உங்கள் வீட்டில் தாத்தா பாட்டி மார்க் இருந்தால் அது உனக்கு ஆசீர்வாதம். அவங்களோட பிளஸ்ஸிங் உங்கள் மேலே இருக்கும். அவன் நிறைய பேருக்கு தாத்தா பாட்டி மார்க் கிடைக்கல. நான் எங்கள் தாத்தா பாட்டியோ பார்த்ததே கிடையாது. எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. சிலர் கிடச்சிருக்கு. அவங்க எத்தனை வருஷம் உயிரோடு இருப்பாங்கன்னு தெரியாது. அவங்கள கனம் பண்ணுங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க. அது ஒன்றை எதிர்காலத்தில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வைக்கும். ஆமேன். திரும்பவும் சகோதரர்களையும் சொல்கிறேன், ஒருவேளை உங்கள் அம்மாவை பெருசாக பார்த்துட்டு ஒய்ஃபுக்கு அம்மா வீட்டுக்கு வந்தால் ஏதோ நோ 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 அதுக்கு ஒய்ஃபு அன்பு கூட தான் செய்யும். பெற்ற அம்மா வீட்டுக்கு வரும்ப அம்மா ஸ்தோத்திரம் அவங்களுக்கு அன்பு கூட தான் செய்யும். ஏன்னா பெற்ற அம்மா இல்லை, வளர்த்த கஷ்டம் தெரியும். அன்பு கூட தான் செய்யும். உடனே நீ பேயா மாறிடாத. ஸோ அதை கடமையை செய். சில நேரம் இன்றைக்கி சிக்கன் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்ன உடனே வீட்டில் கடையில் போய் கோழி கடையே இல்லைன்னு சொல்லிட்டு கருவாடை வாங்கிட்டு வராத. சோத்திரம் வாங்கி கொடு. அது உனக்கு இன்னுக்கு மட்டன் கிடைக்கும். ப்ரைஸ் எல்லாம் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரையும் நேசிங்க, அன்பாக பாருங்கள். தவறான எண்ணத்தை உள்ளே கொண்டு போட்டால் களை உன் குடும்பத்தை அழிச்சிடும். நம்முடைய கண்கள் அறுவடையை பார்க்கட்டும். எல்லோரும் எழுந்து நிற்கலாம். இனியாவது கொஞ்சம் சிரிங்க. நடத்திடுவே இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவே. சொல்லுங்க, நடத்திடுவே. எஸ், இனிமேலும்
கடைசி வரை நடத்திடுவே நீரே யெகோவா ஈரே என் எல்லாமே பார்த்து கொள்வி. எஸ், நீரே யெகோவா ஷம்மா என் கூடவே இருப்பவர் நடத்திடுவே இனிமேலும் கடைசி வரை. எஸ், நடத்திடுவே நடத்திடுவே இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவே நீரே யெகோவா ஈரே என் எல்லாமே பார்த்து கொள்வி நீரே யெகோவா ஷம்மா என் கூடவே ஈரோ. ஏதாவது களை இருக்குன்னா தயவு செய்து இந்த இடத்துல விட்டுட்டு போயிருங்க, கொண்டு போகாதுங்க. பயத்தை விட்டுட்டு போயிருங்க. நண்பர்களிடத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கூட இருக்கிறது ரொம்ப கேர்ஃபுல். ஹல்லேலூயா. சில வார்த்தைகள் இருக்கிறத இன்றைக்கி இங்கே விட்டுட்டு போ. இன்றைக்கி நான் கொஞ்ச நேரம் பேசணுன்னாங்க நினச்சி வந்தேன். ஆனால் நான் பேசணும்னு பிளான் பண்ணால் அது நிறைய என் வாயை இன்றைக்கி ஆண்டு ஓப்பன் பண்ணி விட்டார். என்றைக்கு நம்ம இப்படி ப்ராக்டிக்கலாக நம்ம சபையில் பேச மாட்டோம். ஹல்லேலூயா. கேர்ஃபுல். களை எங்கே போட்டுட்டு போயிரு. இன்னும் களை விதைக்கப்பட வாய்ப்பு இருக்குது. யோசி. பயம் வரும்போதே புரிஞ்சுக்கோ. சில நண்பர்கள் எமோஷனில் இணைக்காத. ஹல்லேலூயா. சில ஆமென் ஸ்தோத்திர வார்த்தைகள் வரும்போது புரிஞ்சுக்க, இது களை, இது களை, என்னை அழிக்க வந்த, என் விதையை அழிக்க வந்த களை, அறுவடையை கெடுக்க வந்த களைன்னு பாரு. ஹல்லேலூயா. ஆமென். தேவையில்லாத எண்ணங்களை தூக்கி தூர போடு. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் அதை கிருபை செய்வாராக. ஆமென். கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. இந்த கவர்மெண்ட் ஹாலிடே வருது. இந்த ஒரு வாரம் லீவுன்னு நினைக்கிறேன். சில நேரம் ஃபேமிலியாக வெளியே போங்க. நான் ஒரு பாஸ்டருங்கிற ஸ்தானத்தை தாண்டி சொல்கிறேன். ஒரு நாள் ஃபேமிலியாக போங்க. கஷ்டப்பட்டு உழைச்சி என்னத்தை உழைக்கிறோம் இல்லவா, ஃப்ரீயாக உட்காருங்க. குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எங்கேயா வெளியே யாரும் டிஸ்டர்ப் இல்லாத இடத்துக்கு போங்க. நாங்கள் மீட்டிங் போகிறோம், பட்டு நான் ஃபேமிலியாக தான் போகிறோம். ப்ரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. லீவ் இருக்குது பிள்ளைகளுக்கு, யூஸ் பண்ணுங்கள். குடும்பம் என்பது பொக்கிஷம் சார், பொக்கிஷம். மகிழ்ச்சியாக எடுங்க. இருக்கிற மனைவிட்ட சந்தோஷமாக வாழ முடியும். நீ களையை பிடுங்கி போட்டா. மனைவி மோசம் சொல்லாத, திருந்தாதன்னு சொல்லாத. ஆமே. புருஷனை பார்த்து சொல்லாத, தெரியாமல் இல்லவா இவர் நோ அப்படி சொல்லாத. உனக்கு லைஃப் அழியும். கர்த்தர் எனக்கு தந்த பொக்கிஷம் புருஷன், கர்த்தர் எனக்கு தந்த பொக்கிஷம் மனைவி. தேவையில்லாத எண்ணங்களை கொண்டு போட்டு களை என்கிறதை விதைச்சு உன் குடும்பத்தை நாசமாக்காத. ஹல்லேலூயா. உன்னை கண்கள் அறுவடை பார்க்க போகிறது. ரெண்டு கரங்க. புருஷன் குடிகாரராக இருந்தால் நேசி, எவ்வளோ மோசமாக அழகாக இல்லாட்டால் நேசி. அதுதான் உன் பொக்கிஷம். யாராக இருந்தாலும் நேசிங்க. மைண்டை போடாதுங்க. ரெண்டு கரங்களை உயர்த்தி நடத்திடுவே இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவே நீரே யெகோவா ஈரே. எஸ், என் எல்லாமே பார்த்து கொள்வி நீரே யெகோவா ஷம்மா என் கூடவே இருப்ப. ஏதாவது சில தவறு தந்த மன்னிப்பு கேளுங்க. தப்பே கிடையாது. புருஷனை பார்த்து சொல்கிறேன், ஒய்ஃப்கிட்ட மன்னிப்பு கேட்டு பாருங்க. பிரச்சனை சால்வ் ஆயிடும். நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். மனைவிட்ட சொல்கிறேன், சில சூழ்நிலை வந்துட்டு புருஷன்ட்ட மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்கிறனால என்ன குறைஞ்சி போகுது.
ஆமாம். இல்லை உங்கள் வீட்டில் உள்ள யார்கிட்ட பேசிட்டு நடந்துட்டு மன்னிச்சுக்கோ. நீங்கள் தான் அந்த இடத்துல கனத்துக்குரிய ஆளாக மாறுறீங்க. நீ நம்ம நினைக்கிற ப்ரெஸ்டேஜ் நோ, நீ மன்னிப்பு கேட்கணும், ப்ரெஸ்டேஜ் குறையாது, உன் ப்ரெஸ்டேஜ் இன்னும் கூட தான் செய்யுது. ஹல்லேலூயா. ஓகே, கர்த்தர் கிருபை செய்வார். எனக்கு முடிக்கவே மைண்ட் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். களைகளை சத்துரு விதைக்கிறான் அப்பா. நீர் கடந்த 2 நாட்களை என் சிந்தையில் போட்டவைகளை, ஆமென், நேற்றைக்கு இரவு என் சிந்தையில் போட்டவளை எங்கள் பிள்ளைகளுக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு விதைத்திருக்கிறோம். இதை சத்துரு கொண்டு போயிடக்கூடாது. நாங்கள் பயப்பட மாட்டோம். எங்களை கர்த்தர் கைவிட மாட்டீரப்பா. நாங்கள் உயிருள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம். நாங்கள் சில நபர்களிடத்தில் நாங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். எல்லாரோட நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க வேண்டாம், கூடாதப்பா. சில வார்த்தைகளை என்கிற களை உள்ளே வேண்டாம். தவறான சிந்தைகளை, தேவையில்லாத சிந்தைகளை கொண்டு போட்டு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அழிக்கக்கூடாதப்பா. இந்த களைகளெல்லாம் இங்கே பிடுங்கப்படுவதாக, இப்பொழுதே பிடுங்கப்படுவதாக. ஒரு அறுவடை எங்களுடைய கண்கள் பார்க்கட்டும். இன்றைக்கு இந்த ஆரணிக்கு வந்து எல்லாரும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார லீவு நாட்கள் பிள்ளைகளுக்கு, எங்கள் பிள்ளைகள் சந்தோஷமாய் காணப்பட உதவி செய்யும், மகிழ்ச்சியாய் காணப்பட உதவி செய்யும். எங்கள் சபை மக்கள் அத்தனை பேரும் மற்றவர்களுக்கு சாட்சியாய் மாறட்டும். நல்ல கருத்துவ படைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல